وسلم عليك يا سيدي يا حبيب الله يا حبيب الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العليم. எல்லாம் புகழும் ஏக வல்லோனாம் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் நம் இறைவிடும் மேலான உத்தம நபி நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், வலிமார்கள், மஷாயிஹ்மார்கள், சாலிஹான முஅ்மினான நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. எந்த வசந்தம் வந்தால் எங்கள் உள்ளங்களும் இல்லங்களும் வசந்தமாகுமோ, அத்தகைய புனிதமே நிறைந்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உலகத்துக்கு தந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா நாடுகளும், எல்லா இடங்களும், எல்லா ஊர்களும், எல்லா சிறு சிறு கிராமங்களும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழையும் அவர்களுடைய மகத்துவங்களையும் பேசக்கூடிய வரிசையிலே நம் நாட்டு மக்களுக்கு, இலங்கை நாட்டிலே வாழக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய சிந்தனைகள் வேறு பக்கம் திரும்பும் ஒரு காலத்திலே நாம் இருக்கிறோம். அரசியல் தான் இன்று அதிகமாக எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. அரசியல் மேடைகள் தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அரசியலுக்காக வேண்டித்தான் நேரத்தையே ஒதுக்குகிறார்கள். இரவெல்லாம் விழித்திருந்து அரசியல் சம்பந்தமான விவாதங்கள், வாக்குவாதங்களை தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளங்களின் மூலமாகவும் மக்கள் அதைத்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதிய செய்தி என்ன வருகிறது, புதிய செய்தி என்னுடைய காதுக்கு என்ன கிடைக்கிறது என்றுதான் மனிதன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அது நான் மட்டும் விதிவிலக்கல்ல, நானும் தான். எல்லோரும் அந்த நிலைமையிலே அதைத்தான் கவனித்து, அதுதான் ஒரு தற்பொழுது நமக்கு தேவை. நம் நாட்டு மக்களுக்கு மாத்திரம், வெளிநாடுகள் அல்ல. எங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு திசையிலே இருக்கும் போது அந்த நேரத்திலே தான் எங்களுக்கு ரபியுல் அவ்வல் வந்திருக்கிறது. எவ்வளவுதான் அரசியல் சிந்தனைகள், அரசியலில் என்ன மாற்றம் வருமோ, என்ன நிலை வருமோ, அரசியல் எவ்வாறு அமையுமோ என்ற சிந்தனை இருந்தாலும், இது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரிய அரசியல்வாதியான, நீதமான அரசியல்வாதியான, உண்மையான அரசியல்வாதியான, என் தலைவர் வெல்லட்டும் என்று கூச்சலிடும் மனிதர்களுக்கு மத்தியிலே உண்மையான தலைவர், ஹக்கை நிலைநாட்டியவர், நீதத்தை காட்டியவர், நீதத்தை எடுத்து சொன்னவர், நீதமாக நடந்து காட்டியவர், உண்மையான அரசியலை உலகத்திலே நிரூபித்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல் வரும்போது எவ்வளவுதான் அரசியல் சிந்தனைகள் இருந்தாலும் அந்த பெருமானாரை புகழ்வதை நான் மறக்க கூடாது என்று நினைத்தவர்கள் தான் இந்த சமுதாயம். அரசியல் மேடைகளுக்காக வேண்டி, அரசியலுக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி பட்டாசுகளை கொளுத்தி மேடை அலங்காரங்கள் செய்து என் கட்சிக்காரனின் கொடி பறக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தலைவரான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கொடி, பச்சை கொடி ஓங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள் தான் இவர்கள். நீங்க மட்டுமல்ல, இலங்கையில் எல்லா இடத்திலையும் தான்
எவ்வளோ அரசியல் மேடைகள் நடந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் சிலவங்க கோல் அடிச்சு கேட்குறாங்க, ஹசரத் மீலாது விழா ஒன்று ஏற்பாடு பண்ணணும், எப்போ ஒரு டேட்டு சொல்லுங்க நீங்கள். அப்போ 8ஆம் தேதி இது இருக்குது, 7ஆம் தேதி வச்சுக்கலாமான்னு கேட்குறான். 7ஆம் தேதி என்பது இலங்கை நாட்டிலே எல்லோரும் நாளை நாம் தேர்தலிலே வாக்கிட வேண்டும், எங்கள் ஊரில் என்ன பிரச்சனை வரும், குழப்பங்கள் வரும் என்ற நிலைமையில் கூட 7ஆம் தேதி நாம் மீலாது விழாவை வைப்போமா என்று கேட்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு எங்களுக்கு அரசியல் எல்லாம் ஒரு செய்தி அல்ல, பெருமானார் தான் எங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறாங்களா இல்லையா? கேட்கும் போதே எப்படி ஒரு சந்தோஷமாக. 6ஆம் தேதி வைக்கலாமா? 6ஆம் தேதி முடியாது, வேற இடத்துக்கு போகணும். 7 வைப்போமான்னு கேட்கிறாங்க. எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த கல்வியிலே பதிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நாங்க துஆ கேட்கிற எல்லாருமே சொல்ற, ஹஜ்ஜிக்கு போறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி அனுப்பினாங்க, நல்ல ஒரு இஸ்லாத்துக்கு சாதகமான, இஸ்லாத்துக்கு தேவையான, முஸ்லீம்களுக்கு சாதகமான யாரு நல்ல அரசியல்வாதியோ அவர் எங்களுக்கு வரணும்னு துஆ செய்யுங்க. அது யாரா இருந்தாலும் சரி, முஸ்லீம்களுக்கு சாதகமா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் பள்ளி போகும்போது துஆ கேட்கணும், அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. யா அல்லாஹ், எங்கட பாவத்தினால எங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய உன்னை பயப்படாத அரசியல்வாதிகளை எங்களுக்கு சாட்டி விடாதே, எங்களுக்கு நல்ல தலைவரத்தா, நல்ல தலைவரத்தா என்று துஆ கேட்க சொல்லும் மக்களும், என்று துஆ கேட்கக்கூடியவர்களும் உண்மையான தலைவரை, உண்மையான சய்யிதை, உண்மையான தலைவரை மதித்திருந்தால் அல்லாஹ் சரியான தலைவரை தருவான். சையதுல் அன்பியா வல் முர்சலீன், சையது உல்தி ஆதம், உலக மனிதர்களுக்கெல்லாம் தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், சொர்க்க வாயிலை நான் தான் தட்டுவேன் என்று சொல்லியும் அத்தஹியாத்திலே அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் என்று தான் ஓதுறாங்க. அல்லாஹும்ம சல்லி அலா சையதுனா முஹம்மது என்று ஓதினா ஆதாரம் இருக்கிறான்னு கேட்கிறாங்க. சையதுனாண்டா என்ன? எங்கட தலைவர். ரசூலுல்லாஹ்வை தலைவர் என்று சொல்றதுக்கு ஆதாரம் தேடுறாங்கப்பா. நீ இப்படி ஆதாரம் தேடினால் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள் இது போன்ற பிரச்சனைகளாகத்தான் இருக்கும். நீ உண்மையான தலைவரை மறுத்தாயா, நான் உனக்கு தரும் தலைவர் உனக்கு விருப்பம் இல்லாதவங்களா தான் இருக்கும். உண்மையான தலைவரை, கண்ணியமான தலைவரை நீ எப்பொழுது மதித்து கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறாயோ அப்பொழுதுதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சரியான தலைவரை எங்களுக்கு தருவான். நாங்க ஒரு நிலைக்கணும், என்ன தெரியுமா? இந்த சலவாத்து சொல்றது, மீலாது விழா வைக்கிறது, மௌலித ஓதுறது, இதுவெல்லாம் நாங்க நினைக்க கூடாது. இதை ஓதுறதினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினத்தினால தான் பெரியவங்க நினைச்சிடக்கூடாது. நீங்க ஓதினாலும் ஓதாட்டியும், மீலாது விழா வச்சாலும் வெக்காட்டியும், பெருமானார் வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே நீங்க பெரியவங்க தான். நாம் மௌலித் ஓதுவதும், நாம் மீலாது வைப்பதும், நாம் ஸலவாத்து சொல்வதும் பெருமானாருக்காக அல்ல, நமக்காக. நீ சொன்னால், மீலாது விழா வைத்தால், மௌலிதை ஓதினால் உனக்கு நல்லது. ஓதாட்டி வேலையப்பார், ஏண்ட ஹபீப் என்ற பெரிய ஆள் தான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இப்ராஹிம் ஹலீலுல்லா, பெருமானார் ஹபீபுல்லா. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில வந்து கொண்டிருக்கும் போது சஹாபாக்கள் நபிமாரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. மூசா கலீமுல்லா, இப்ராஹிம் ஹலீலுல்லா என்று அப்படியே பேசிக் கொண்டிருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வந்து சொல்றாங்க, என்னுடைய தோழர்களே, சஹாபாக்களே, நான் ஹபீபுல்லா என்பதை மறந்து விடாதீர்கள் என்றா. ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் வித்தியாசம் என்ன என்று சொல்லும் போது இமாம்கள் அழகான ஒரு வித்தியாசத்தை காட்டுறாங்க. ஹலீல் என்றால் நண்பர், ஹபீப் என்றால் நேசர். வித்தியாசம் என்ன தெரியுமா? சொல்கிறார்கள் இமாம்கள், ஹலீல் என்றால் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த நினைப்பார், ஹபீப் என்றால் அல்லாஹ் அந்த ஹபீபை சந்தோஷப்படுத்த நினைப்பார். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தியாகம் பண்ணினாங்க என்ன தெரியுமா? அவ்வளோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும்
சாரா நாயகி மட்டும்தான் முஸ்லிம், வேற யாருமே முஸ்லிம் இல்லை. அந்த கட்டத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் பெருநாளைக்கு கொண்டாட்டத்துக்கு போனதோட ஒரு கோடாரி எடுத்துட்டு போய் எல்லா சிலையையும் உடைச்சிட்டு பெரிய சிலையிட கழுத்துல கோடாரிய மாட்டினாங்க. தேவையா? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். நெருப்பிலே தூக்கி போடப்படும் போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, யா நபி அல்லாஹ் உதவி வேண்டுமா? அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வதாக, அல்லாஹ் சந்தோஷப்படுவதாக இருந்தால் என் உயிர் கருகி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்றார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்கும்படி துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 8 கனவு கண்டு பிறை 9 அதை அறிந்து பிறை 10 அறுக்க கத்தியை எடுத்து கழுத்திலே அறுத்தார்கள். கொஞ்சமாவது அல்லாஹ் இப்ப நிப்பாட்டுவான், இப்ப ஓடுற தருவான், இப்ப நிப்பாட்டுவான், அதெல்லாம் கிடையாது. அறுதான் மகனை கழுத்துல வச்சு அறுக்கிறாங்க. ஏன்? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைச்சவங்க தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறாரா? அவர் ஹலீலுல்லா, ஹபீபுல்லாண்டா யாரு தெரியுமா? அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு எது விருப்பமோ அதைத்தான் கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தான் தொழுதாங்க. தொழும் போதெல்லாம் பெருமானார் அடிக்கடி வானத்தை நோக்கி பார்க்கிறாங்க. என்ன தெரியுமா? வஹி வராதா, வஹி வராதா. ஏன் தெரியுமா? கஅபத்துல்லா பார்த்து திரும்போடும். ரசூலுல்லாவுக்கு ஒரு பண்பு இருக்கு, என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்டா தனி ஒரு இஷ்டம், ரசூலுல்லாவுக்கு விருப்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, காபிரிகள் கேட்டாங்க, நீங்க எந்த மார்க்கத்தை சொல்றீங்க? மில்லத்த அபீனா இப்ராஹிம், எங்கட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை தான் சொல்றேன்னா. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் கூட அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களை அல்லாஹ் சோதித்தான். வஇத் தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதித்தான். அந்த சோதனைக்கு தஃப்சீருடைய இமாம்கள் 2 விளக்கம் சொல்றாங்க. ஒன்று மனாசிக்குல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள். இன்னும் ஒன்று என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தலையில 5 சோதனை, தலைக்கு கீழ் 5 சோதனை, மொத்தம் 10 சோதனை. என்ன தெரியுமா? இந்த முடி வெட்டுறது, முடிய வாடுறது, மீசையை கத்தரிக்கிறது, இது போலுள்ள விடயங்களை அல்லாஹ் தலையில் சோதனையை வைத்தான் செஞ்சாங்க. அதுக்கு பின்னால கழுத்துக்கு கீழால கை நகங்கள் கால் நகங்களை வெட்டுறது, அதே நேரத்தில் ஹத்தனா செய்வது, இது போன்ற சோதனைகளை வச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றினாங்க, அழகாக அவைகளை நிறைவேற்றினாங்க. ஹைர், இப்ப பாருங்க, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அத்தனை வேலையும் நாங்க செய்யறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, நீங்க யாருடைய மார்க்கத்தை சொல்றீங்க? மில்லத்த அபீனா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை தான் நான் சொல்கிறேன் என்றான். அதனாலதான் இந்த மதுஹபு வானாண்டு சொல்றவனுகள் அந்த குதர்க்கமான ஒரு கேள்வி கேட்டா சில உலமாக்கள் குதர்க்கமா பதில் சொல்லுவா. ரசூலுல்லா எந்த மதுஹபு? ஏங்க, ரசூலுல்லாவுக்கு பின்னாலதான் மதுஹபு வந்தது. ரசூலுல்லா எந்த மதுஹபுன்னு கேட்டா ரசூலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மதுஹபு. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே சொல்றாங்க, மில்லத்த அபீனா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச பாதை தானே. குதர்க்கமா நீ கேள்வி கேட்டா குதர்க்கமா தான் உனக்கு பதில் சொல்லணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மதுஹபு என்றாங்க, அவன் வாய் மூடிட்டு போயிட்டான். அப்படித்தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுடைய அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சாங்க. அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரே ஆசை என்ன தெரியுமா? இந்த காபத்துல்லாவை பார்த்து தான் தொழணும், மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தான் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. கது நரா தகல்லுப வஜ்ஹிக இலஸ்ஸமாஇ ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. அல்லாஹ் சொல்றான், யா ரசூலல்லாஹ், நீங்க இப்ப மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுது கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அது அவ்வளோ மனசுக்கு இஷ்டமில்லை என்று எனக்கு தெரியும். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் விரும்பும் கிபிலாவின் பக்கம் உங்களை திசை திருப்ப வைப்போம். மஸ்ஜிது கிபிலத்தைன் என்ற ஒரு பள்ளி இருக்குல்ல, நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னடா அது மஸ்ஜிது கிபிலத்தைன் என்ற? மஸ்ஜிது கிபிலத்தைன் என்று சொன்னா ஆரம்பத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுத பள்ளி, பின்னால காபத்துல்லாவை பார்த்து தொழுதாங்க. எல்லா பள்ளியும் அப்படித்தானே. அதுக்கு மட்டும் மஸ்ஜிதுல் கிபிலத்தைன் என்று பேர் வரணும்? அசரு தொழுகை தொழுது கொண்டு இருக்கும் போது, பெருமானார் தொழுவிச்சு கொண்டிருக்கும் போது
அசருடைய 2 ரக்காத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுது கொண்டிருந்தான். திடீரென்று வகை வந்தது, காபத்துல்லாவை பார்த்து திரும்புங்கோண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுதாங்க, மீதி 2 ரக்காத்தையும் காபத்துல்லாவை பார்த்து தொழுதாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு மஸ்ஜிது கிபிலத்தைன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் விரும்பினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆசை என்னவோ அதை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். யா ரசூலல்லாஹ், உங்களோட உசுரை எடுக்கிறதாக இருந்தாலும் மலக்குல் மௌத் வந்து கேட்டாங்க, அல்லாஹ் சொன்னான், யா ரசூலல்லாஹ் உங்களோட 63 வருஷம் முடிஞ்சிருச்சு, நீங்க சொன்னால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் உங்கள் ரூஹை நான் எடுத்து செல்வேன், இல்லை நான் இன்னும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வாழலாம். ரஃபீகுல் அலான்னு கை ஒசத்தினாங்க பெருமானார். ஒசத்தின கை கீழே விழுந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மௌத்தை விரும்புகிறீர்களா? அந்த உயிரை நான் எடுக்க தயார். அல்லாஹ் சொல்கிறான், அதுதான் ஹபீப். நீங்க என்ன விருப்பமோ அதை நான் செய்கிறேன். கலீல் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவார், ஹபீப் அல்லாஹ் அவரை சந்தோஷப்படுத்துவார். அதுதான் டிஃபரண்ட் ரெண்டுக்கும் மத்தியில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரபியுல் அவ்வல் மாசம் வந்தா இந்த மௌலிதோதரத்துக்கும் மீலாது விழா வைக்கிறதுக்கும் இந்த லைட்டுகளை போடுறதுக்கு அலங்கரிக்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்க தேவையில்லை. அரசியல்வாதிகள் வந்தன்னு சொன்னா லைட்டு போடுறதுக்கு நேற்று 31 எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு செலவா இருக்கும் முஸ்லீம்களுக்கு. எத்தனை லைட்டு, எத்தனை அலங்காரம், எத்தனை பட்டாசி. ரோட்ல போக முடியாது, காட்டுல இருந்து வெடியில தூக்கி நடு ரோட்ல போட்டுட்டான். எங்கடவனும் தான். அதுக்கெல்லாம் ஆதாரமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதை எதையும் கேட்கறது இல்லை. பெருமானாருக்காக வேண்டி ஒரு லைட்டு பத்தினா அண்ணன் சிக்கலு இதுக்கு என்னடா இஸ்ராப செய்யற ஹராத்த செய்யறன்னு கேள்வி. அங்க ஹராத்த செய்யறவன் 1000 பேர் இருக்கிறான். பெருமானாருக்காக வேண்டி ஒரு லைட்டு பத்தினா அண்ணன் ஆதாரம் தேவை. காலியில இந்த வருஷம் மாஷா அல்லாஹ்னு சொல்லித்தான் ஆகணும், ஊரேன்னு சொல்லணும். காலியில இந்த வருஷம் நீங்க போய்த்து பாருங்க, லைட்டு அலங்காரங்கள் சுபஹானல்லாஹ் ரபியுல் அவ்வல் ஃபெஸ்ட்ல இருந்து அப்படி அழகா இருக்குது பார்க்கிறதுக்கு. பள்ளி வாசல்கள், வீடுகள், தெருக்கள், அந்த வீடுகளுடைய முன்பகுதிகள் என்னங்க அழகா இருக்குது, சந்தோஷமா இருக்கிறது பார்க்கிறதுக்கு. இந்த லைட்டை போடாட்டி நான் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுறேன், அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறேன் என்று சொல்லிட்டு இந்த லைட் ஒன்றை போடாட்டி என்ன வேலை இல்லை. அதாவது சிலவங்கள்ட்ட சொல்லுவாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை எங்களுக்கு அணு அணுவா தெரியணும். சரி, தெரியணும், அது உண்மைதான். பெருமானாருடைய வாழ்க்கை சரியா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அணு அணுவா தெரிஞ்சிருக்கணும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறார். அவர் எப்படி இருந்தார்? இப்படி பிறந்தார், இங்கே பிறந்தார், மக்காவிலே வளர்ந்தார், மதீனாவுக்கு போனார், மதீனாவிலே இருந்தார், இத்தனை திருமணம் முடித்தார், திருமண வாழ்க்கை இவ்வாறு இருந்தது, அவர் மலஜலம் கழித்தால் இவ்வாறு செல்வார், வெளியே வரும்போது இவ்வாறு இருப்பார், வெளியே வரும்போது இடது கைய மண்ணை போட்டு கழுகி கொள்வாங்க, இந்த செய்தி எல்லாம் தெரியுது, தூங்கும் போது இவ்வாறு தூங்குவார், தூக்கத்தில் இவ்வாறு இருப்பார், எல்லாத்தையும் சொல்லி அவர் எப்பங்க பிறந்தாரு? சிலவங்க சொல்ற ரபியுல் அவ்வல் போற 12 செல்லசடாம், இவ்வளோத்தையும் சொல்ற அவர் எப்பங்க பிறந்தாரு தெரியாது. நல்ல பதில், உண்ட பதில் நல்ல பதில். ரபியுல் அவ்வல் பிறை 12 என்று சொன்னால் வலிக்குது. அதனாலதான் என்ன சொல்ல மாட்டிருக்கிறார், இது இவ்வளோத்தையும் சொல்ற, பிறந்தது போனது, ஷாமுக்கு 2 தடவை போன, ஒரு தடவை ரிட்டர்ன் வந்த, ஷாம்ல ஒரு மரத்தடியில இருந்த, அணு அணுவாக மூச்சு மூச்சுவாக நடை நடையாக மஸ்ஜிது நபவிக்குள்ள இப்படி வந்தாரு, இப்படி போனாரு, எல்லாத்தையும் சொல்ற, எப்ப பிறந்தாரு தெரியாது. நல்ல பதிலா இது? அட முட்டா பயல, எல்லாத்தையும் அழகா சொல்றியே, இதை மட்டும் உனக்கு தெரியாதா? தெரியும், மறைத்திருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிமாக இருந்தாலும் யஹூதியத்து தான் எங்கள்கிட்ட இருக்குது, அதனாலதான் மறைக்கிறோம். அதான் காரணம். பெருமானாருடைய பிறப்ப முதல்ல விரும்பாதவன் இப்லீஸ். 2வது யாருண்டா? யஹூதிகள். யஹூதிகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க, ரசூலுல்லாஹ் எங்கள்கிட்ட தான் வரணும், எங்கள சமுதாயத்தில் தான் வரணும் என்று வெயிட் பண்ணி கொண்டே இருந்தாங்க. நினைச்சது நடக்கல. அதனால என்ன செஞ்சாங்க தெரியுமா? பொறாம கொண்டாங்க. யஹூதிகளுக்கு பெருமானார் பிறந்த நாளும் பிடிக்காது, பெருமானார் பிறந்ததும் அவர்களுக்கு பிடிக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய புகழை பாடுறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது, மௌலிதோதரத்துக்கு நிறைய ஆதாரம் இருக்குது, புகாரியிலே நிறைய இருக்குது. உங்கள்கிட்ட நிறைய ஆதாரங்கள்லாம் சொல்லி இருப்பாங்க. அதெல்லாம் நான் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. அது சம்பந்தமாக நிறைய சொல்லி இருப்பாங்க. ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா?
பெருமானாருடைய மௌலிது என்றா தெரியுமா? பெருமானார புகழ்ந்து வைத்து படிக்கிறது, பெருமானார புகழ்ந்து பேசுறது, அதான மௌலிது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு போகும்போது மஸ்ஜிதுல் குபால தங்கிட்டு அங்கிருந்து பெருமானார் மதீனத்துக்கு போகும்போது மதீனாவாசிகள் முதல்ல என்ன தெரியுமா செஞ்சாங்க? மௌலிது தான் ஓதினாங்க. தலஅல் பத்ரு அலைனா, எங்க ரசூலுல்லாஹ் வரப்போறாங்க, மஸ்ஜிதுல் குபால இருக்கிறாங்க. ஒருத்தர் போய் கேட்டுவாங்க, ஆதாரம் இருக்கோ தெரியா, கேட்டுவாங்கன்னு சொல்லல. பெருமானார் வரும்போது எல்லோருமாக சேர்ந்து, பெண்கள், சிறார்கள், சின்ன பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து தப்படித்து தலஅல் பத்ரு அலைனா என்ற பைத்தை தான் படிச்சாங்க, மௌலிது ஓதினா. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கிடைச்சிட்டு, யா அய்யுஹல் முத்தஸிர் கிடைச்சிட்டு, வார வழியில இன்றைக்கு இக்ராயும் யா அய்யுஹல் முத்தஸிரையும் ஓதிடுவோம். சூரா குர்ஆன் ஓதணும். அல்லது 2 ரக்காத்து எல்லாரும் வாரத்தோட டப்பன் 2 ரக்காத்து சுன்னத்து தொழுதுருவோம். சுன்னத்து தொழுகிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது, குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. செலவன் அப்படித்தானே, இந்த மௌலித வானான்னு சொல்ல மாட்டான். எப்படி சொல்லுவான்? அந்த டைம்ல கொஞ்சம் குர்ஆன் ஓதினா நல்லது தானே. வீட்டுல புள்ள பொண்டாட்டிகளோட சேர்ந்து அரட்டை அடிக்கும் போது அந்த டைம்ல குர்ஆன் ஓதணும் எண்ணம் வாரில்ல. மௌலிது கிதாபு சுபஹான மௌலிதன்னு கண்ணில் பட்டா தான், டேய் இந்த டைம்ல நீ குர்ஆன் ஓதலாம்ல. இல்லாத பலா எல்லாம் பார்ப்பான், இல்லாத பொல்லாத எல்லாம் பார்ப்பான். எப்ப சுபஹான மௌலித கையில எடுக்கிறானோ இந்த நேரத்தில் குர்ஆன் ஓதலாம்ல. குர்ஆன் சிறந்தது தான், குர்ஆனை விட சிறந்தது ஒன்றுமில்லை. அது கலாமு ரப்பில் ஆலமீன், அது ரொம்ப சிறந்தது. ஆனால் குர்ஆனுக்கு ஒரு நேரம், பேப்பருக்கு ஒரு நேரம், பிள்ளைகளுடன் கொஞ்சி விளையாட ஒரு நேரம், மனைவியுடன் பேச ஒரு நேரம், கதைக்கு ஒரு நேரம், பத்திரிகைக்கு ஒரு நேரம் என்று ஒதுக்கும் போது மௌலிதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கினா என்ன குறைஞ்சா போயிருவேன்? ஒன்று நாங்கள் இப்படி இந்த மௌலிதெல்லாம் ஓத சொல்லி 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 உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் ஓதாத ஆட்கள் அல்ல, நிறைய ஓதுற ஆட்கள். உங்களோட கல்பெல்லாம் இன்னும் இன்னும் அந்த பெருமானார நேசிக்கணும், அன்பு வைக்கணும் என்றதுக்காக வேண்டித்தான் சொல்றதை ஒழிய எல்லாரும் வந்து ஓதணும் என்ற அவசியம் இல்லை. அப்படி ஓதணும் என்ற அவசியம் என்று இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல அன்னபி ஔலா பில் முஃமினீன என்று சொல்லாமல் பில் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பார். முஃமின்களுக்குத்தான் ரசூலுல்லாஹ் உயிரை விட பெரியவர்கள், முஸ்லிம்களுக்கு என்று சொல்லவில்லை. முஃமின்கள் மாத்திரம் பெருமானாரை உயிரை விட மதித்தால் போதுமானது, எல்லாரும் அவசியம் இல்லை. நீ மதிச்சுத்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு மரியாதை கிடைக்கணும் என்ற அவசியம் கிடையாது. நீ கண்ணியப்படுத்தித்தான் பெருமானார் உயர்வு பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதனால தானே ரசூலுல்லாஹ் மக்கால அடங்கப்படாம மதீனால இருக்கிறான். ஏன் தெரியுமா? இன்றைக்கு சில ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போறவங்க சொல்லியே கூட்டு, சிலவங்க மக்காவோட திரும்பிடுறான், நல்லது, சொல்லியே கூட்டு போறாங்க. நாங்க இந்த மக்கா மட்டும்தான் போறது, மதீனா எல்லாம் போறது இல்லை. அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. ஏண்ட ஹபீபை தேடி வரக்கூடியவங்க அந்த ஹபீபோட நேசம் உள்ளவங்களா இருக்கணும். அதனாலதான் மக்காலேருந்து மதீனாவுக்கு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம், ஹைவேல போனா 4-5 மணி நேரம் போகணும், அவ்வளோ தூரம். என்ன காரணம் தெரியுமா? அன்புள்ளவன் மாத்திரம் வா, தேவையில்லாதவன் மக்காவோட போயிரு. ஹஜ்ஜுடைய ஒரு கடமைய கல்லெறியறதாவது மதீனாவில் வச்சிருக்கலாம்ல, அப்பயாவது போவாங்களே, அது மக்காலே எல்லாம் முடிச்சுவோம். உன்னுடைய தேவை வணக்கம் மாத்திரமா, முடிச்சுட்டு போயிரு. என்னை, என்னுடைய ஹபீபை நேசிக்கக்கூடியவர்கள் மாத்திரம் மதீனாவுக்கு வந்தா போதும். அதனாலதான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மதீனாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சிருக்கிறார். அதனால புனிதமே நிறைந்த இந்த ரபீஉல் அவ்வல நாங்க அடைஞ்சிருக்கிறோம். கண்ணியமான இந்த மாசத்தை நாங்க அடைஞ்சிருக்கிறோம். போன வருஷம் மண்டா நாங்க மௌலித் ஓதினோம், இந்த வருஷம் கொஞ்சம் தெரியாதா, அப்படி இப்படி ஆயிருச்சு, அதெல்லாம் பேசக்கூடாது. போன வருஷம் ஓதினது சின்ன 5 பேரா, இந்த வருஷம் 10 ஆகிரணும், வார வருஷம் 15 ஆகிரணும். நாளுக்கு நாள் கூடணுமே ஒழிய ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது. குறைஞ்சா நீங்க யோசிக்கணும் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு என்கிட்ட குறைஞ்சு கொண்டு போகுது என்றுதான் நினைக்கணும். பெருமானாருடைய பாசம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போக வேண்டும், குறைஞ்சிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க, இன்னைக்கு என்ற தலைப்பு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க இந்த உம்மத்தின் மீது கருணை காட்டிய விடயங்கள். இதை சொல்லியும் ஒரு மனுஷனுக்கு அன்பு வரலன்றா அவன் வேலே இல்லை. ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க இந்த உம்மத்தோட எவ்வளவு பாசமாக இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க இந்த உம்மத்தோட எவ்வளவு இரக்கமாக இருந்தாங்க.
அந்த இரக்கம், அந்த பாசம், அந்த வரலாற்று செய்திகள் ஒன்றே போதும். அவர் சாதாரண ஆளும் அல்ல, அவர் அன்பு வைக்காம இருக்கவும் முடியாது என்று சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கடைசி தூதராக, கடைசி ரசூலாக பிறந்தாங்க. நாங்க பெருமை பேசக்கூடாது, நாங்க பெருமை சொல்ல முடியாது. நான் யாரு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தாகிய இந்த உம்மத்து நான் நினைச்சுதான் பிறந்து வந்தேன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் உன்னை இந்த உம்மத்துல பிறக்க வச்சா. முன்னால் இருந்த நபிமாரெல்லாம் நினைப்பாங்களாம், நான் ஒரு ரசூலாக நபியாக இருப்பதை விட இந்த உம்மத்துல ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும் என்று நினைச்சாங்களாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டு தான் வானத்துக்கு போனாங்க. கடைசி காலத்தில் இந்த பூமிக்கு வருவாங்க. வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தில் ஒரு மனிதராகத்தான் வருவாங்க. தான் ஒரு ரசூல், தான் ஒரு நபி என்று இங்க சொல்ல மாட்டாங்க. நான் ஈசா என்று சொல்லுவார்கள். இங்கே இஸ்லாமியர்கள் பெருமானாருடைய என்ன வழிமுறையை பின்பற்றுகிறார்களோ அந்த வழிமுறையைத்தான் அவங்க பின்பற்றுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் இந்த உம்மத்தில ஒருத்தராக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்றால் இந்த உம்மத்திலே நாம் அடைந்த பாக்கியம், நாம் அடைந்த உயர்வு. நாங்கெல்லாம் அல்லாஹ்ட்ட சொன்னோமா, யா அல்லாஹ் இந்த பாரு ஆழமுள்ள அருவாகளை வச்சு அல்லாஹ் பேசும்போது, யா அல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில தான் பிறக்க வைக்கணும் என்று யாருமே சொன்னதும் கிடையாது. அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியம் தான் நாங்க இந்த உம்மத்தில ஒரு மனிதராக பிறந்தது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். பூமியிலே வந்த மனிதர்களிலே ரொம்பவுமே சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? இந்த உம்மத்தினர்கள் தான். இன்னும் ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தான் முன்னால் இருந்த நபிமார்களுக்கெல்லாம் சாட்சியாளர்களாக வரப்போகிறீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் சொல்லுமாம், இவர் இருக்காருல்ல ஒன்றும் சொல்லல, மறுமையினால சொல்லுவாங்களாம். இஸ்லாத்தை பத்தியும் சொல்லல, அல்லாஹ்வை பத்தியும் சொல்லல, ஒன்றுமே சொல்லல என்று சொல்லும் போது இந்த உம்மத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்களாம், யா அல்லாஹ் இல்லை, அவ்வாறல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ சொன்னாங்க, எடுத்து சொன்னாங்க, திருந்தல்ல. எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த உம்மத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்களாம், எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய கலாமிலே நாம் படித்தோம் என்று சொல்லி இந்த சமுதாயம் அவங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயமும் ஒன்றும் சொல்லல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயமும் ஒன்றும் சொல்லல என்று சொல்லும் போது இந்த சமுதாயம் தான் பேசுமாம். அப்ப இந்த சமுதாயம் தான் சிறந்த சமுதாயம், உயர்ந்த சமுதாயம். நாங்களோ நீங்களோ செய்த சுஜூதுகளோ சதகாக்களோ ஜகாத்துகளோ ஹஜ்ஜுகளோ அல்ல, பெருமானார் ஒருவர் தான் காரணம். அந்த ரசூலுக்காக வேண்டித்தான் நமக்கு உயர்வு, அந்த ரசூலால் தான் நமக்கு கண்ணியம். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான், மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறான்டா. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல மழை வராட்டி எல்லாரும் மழை தேடி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை போவாங்களாம், எல்லாரும் துஆ கேட்பாங்களாம். எல்லாரும் ஒன்று கூடி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டதுக்கு பின்னால அந்த கூட்டத்தில் ஒரு கோல் சொல்லக்கூடியவர் இருந்தா ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் மழை இல்லை. ஒருவர், எல்லாரும் நல்லவங்க, ஒரே ஒருவர் கோல் சொல்கிறார், முழு சமுதாயத்துக்கும் மழை இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சமுதாயம் எவ்வாறு தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உம்மத்தில் எல்லாரும் பாவம் செஞ்சு ஒரு மனிதன் நல்லமல் செய்தாடும் அவனுக்காக வேண்டி எல்லாருக்கும் மழை கிடைக்கும்டா. இதெல்லாம் நானும் நீங்களும் செஞ்சு ஒரு வேலை இல்லை. பெருமானார் தங்களோட துஆவை பாதுகாத்துக்கிட்டாங்க. அந்த துஆவை எல்லாருக்குமாக துஆ கேட்க காத்திருக்கிறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட நேரத்திலே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர் பெருமானாரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முன்னால் வந்து நின்ற நேரத்திலே, நீ வந்து விடாதே, ஓடிவிடு, ஏன் ஹம்சா அவ்வளவு எனக்கு விருப்பம், நீ போய்விடு என்று சொல்லவில்லை பெருமானார். இஸ்லாத்துக்குள்ள வாங்க, உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது என்றா சொல்லிட்டு சொன்னாங்க. பெருமானார் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் கண் முன்னால கொஞ்சம் இருக்க வானாண்டா.
கேட்டாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ்ன்றாங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஞாபகம் வருதுன்றாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெருமானாருக்கு அவ்வளோ உதவி செஞ்சாங்க, அவ்வளோ கண்ணியப்படுத்தினாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை சஹாபாக்கள் வரலாறு என்ற கித்தாபு, தமிழ் புஸ்தகம் அல்ல, அரபு கித்தாபு, சூரமின் ஹயாத்து சஹாபா, ஹயாத்து சஹாபா என்ற கித்தாபுகள் எடுத்து பாருங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தா போனதுக்கு பின்னால் அவங்க ஷஹீது தானே, சையீது ஷுஹதா, பெரிய ஷஹீத் அவங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவங்களை ஜியாரத்து செய்ய உஹதுக்கு வந்தவர்கள். முன்னால புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருஷத்துக்கு ஒரு தடவை உஹதுக்கு வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது சஹாபாக்களை ஜியாரத்து செஞ்சுட்டு போவாங்க. புகாரியில கிதாபுல் மகாசில உஹதுடைய பாடத்தில் அந்த செய்தியை பார்க்கலாம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவங்க அவங்கள பின்னால பல நாட்டுகள்ல இருந்து ஜியாரத் செய்ய வருவாங்களாம். ஒரு தடவை ஒரு குழு யமன்ல இருந்து ஜியாரத்து செய்ய வந்திருக்குது. வந்த நேரத்தில் அவங்க இரவு அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. இந்த காலம் லைட்டுகள் அது இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க, அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்ப இந்த கட்டத்தில் இவங்க பொருள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு 5-6 பேர் தூங்கணும், பொருளை யாராவது திருடிட்டு போவாங்களோ என்று பயம். ஒரு ஆள் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, நீங்க படுங்க, நான் காவலுக்கு நிற்கிறேன் அப்படி என்றாங்க. இவங்க நிம்மதியா படுத்துட்டாங்க சந்தோஷமா. காலையில் எழும்பி பார்க்கிறாங்க, பொருள் இருக்குது, ஆள் இல்லை. உடனே கூட இருக்கக்கூடியவங்கள்ட்ட விசாரிச்சு, என்னங்க இப்படி ஒருத்தர் இருந்தாரு, வந்தாரு, எங்களுக்கு காவலுக்கு நின்றாரு, ஒரு அழகான ஆளு போயிட்டாரு அப்படின்னாங்க. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம், அவர் இப்படி இருப்பார், இந்த நேரம், இந்த வடிவம். அது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு தான்டாங்க. இரவு நேரங்களிலே நடமாடி திரியக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்றான்ல, வலா தஹஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா, உஷரோட தான் இருக்கிறாங்க. இது போல 1-2 அல்ல, நிறைய செய்தி இருக்குது. அந்த மனிதர் கூட பெருமானாரிடத்திலே வந்து மன்னிப்பு இருக்கிறதா, மன்னிப்பு தருகிறீர்களா? ஆம், இஸ்லாத்துக்கு வந்தா எந்த குற்றமும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனத்துக்கு போய் மதீனத்தில இருந்து திரும்ப மக்காவுக்கு வராங்க. அந்த ஒட்டக குடலை தூக்கி போட்டவன், ரோட்ல போகும்போது முள்ள போட்டவன், கல்லால அடிச்சவன், எல்லாரும் இப்படி தலையை வளைச்சிட்டு இப்படி நிக்கிறான். ஆஹா வந்துட்டாரா, என்ன செய்வாரோ தெரியாது. கழுத்து வெட்டணும்டா கழுத்து, சிறைச்சாலை என்றா சிறைச்சாலை, என்னடா செய்யறது? பெருமானார் எல்லாரையும் பார்த்து சிரிச்சாங்க. லா தஸ்ரீபா அலைக்குமுல் யௌம், எந்த குத்தமும் இல்லைண்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு மனப்பான்பு தெரியுமா? எங்கட ஒரு கடையுண்ட, எங்கட யாராவது சொந்தக்காரருண்ட ஒருத்தர் அடிச்சு விரட்டினா ஊரை விட்டு, திரும்ப அவர் என்ன செஞ்சிட்டாரு, கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கஷ்டமான நிலைக்கு வந்து இவருடைய அடிமைத்துவத்துக்கு கீழ் அவர் வந்துட்டா, நீதானடா என்ன வரட்டின, இரிவா உனக்கு வைக்கிறேன், இன்றைக்கு உன்னை உடுவனா நான். பெருமானார் சொல்லும் வார்த்தை என்ன? லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், எந்த குத்தமும் இல்லை. என்ன காரணம் தெரியுமா? ஒருவேளை யா அல்லாஹ் இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுண்டா அந்த துவா போயிரும். தாயிஃப்ல பெருமானார் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த மலைகள் இரண்டையும் அடித்து நொறுக்கி இவங்களெல்லாம் நாசமாக்கி விடட்டுமா? வானா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உஹது மலையை தங்கமாக்கி தரட்டுமான்னு கேட்டாங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானாண்டா. அதுல ஒரு செய்தி இப்ப ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க, உஹது மலை கீழ் பகுதியில இருந்து தங்கமாகி கொண்டு வருதா. என்ன காரணம்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், உஹது மலையை தங்கமாக்கி தரட்டுமான்னு தானே கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார்த்தை முந்திட்டு, உஹது மலையை உங்களுக்கு என்ன வாக்கி தர வேண்டும்? ஒன்றும் வேணாண்டா, ஒன்றும் இல்லை. அவங்க கேட்ட வார்த்தை என்ன? உஹது மலையை தங்கமாக்கி தரட்டுமா? முந்திட்டாங்க. பெருமானார் வேணாண்டாங்க. அதனாலதான் உடனே நடக்கல. இப்ப ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க, உஹது மலையுடைய அடிவாரம் கீழ்ப்பகுதியிலே தங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற செய்திகளை அறிவிக்கிறார்கள். மாத்திரமல்ல, சிலர்களுடைய கருத்து, மறுமை நாள் நெருங்கும் போது அது தங்கமாக மாறும். அப்ப பெருமானார் இடத்திலே அடித்து நொறுக்கவா? வானாம். ஏன் தெரியுமா? இவங்களோட பிச்சலங்கள் யாராவது இஸ்லாத்துக்கு வருவாங்க. சஹாபாக்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அநியாயம் செஞ்ச, உங்களை நோவிச்ச இவங்களுக்கு எதிராக பதுவா செய்யுங்களே, இவங்களுக்கு எல்லாருக்கும் பதுவா செய்யுங்கன்னாங்க. ரைட், யா ரசூலல்லாஹ் கேளுங்கோ. இப்ப இவங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் பதுவா செய்ய போறாங்க. அல்லாஹும்ம ஹ்திஹிம், யா அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை குடிதான் பதுவா. பெருமானார் ஒருபோதும் பதுவா செய்யவில்லை. ஏன் தெரியுமா? இந்த உம்மத்துக்கு பெருமானார் கொண்ட பாசமும் அன்பும் தான் காரணம். இல்லாட்டி அபூ ஜஹல், உத்பா, ஷைபா
செஞ்ச அநியாயமே போதும் பெருமானார் பதுவா செய்யறதுக்கு. நாங்களண்டா எத்தனை பதுவா செஞ்சு எத்தனை முடிஞ்சோ தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பெல்லாம் கருணை காட்டின காரணம் என்ன தெரியா? எங்களுக்காக வேண்டி. அந்த பிச்சலங்கள்ல எத்தனை பேர் நமக்குள்ள இருக்கிறாங்களோ யாருக்கும் தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவோ மிஅராஜுடைய வேளையில இந்த உம்மத்துக்காக வேண்டி போராடினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராடினாங்க. எந்த அளவுக்குண்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட போய் கேட்டதெல்லாம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ் என்ற உம்மத்துக்கு ஏதாவது கொடு. அல்லாஹ் சொன்னான், யா ரசூலல்லாஹ் உங்களோட உம்மத்துடைய சொத்தை நான் குறைச்சிருக்கிறேன். சந்தோஷம். என்ன காரணம் யா அல்லாஹ்? சொன்னான் அல்லாஹ், சொத்து கூடினா கேள்வி கணக்கு கூடிரும், சொத்து கூடினா கேள்வி கணக்கு கூடிரும், அதனால சொத்தை குறைச்சி வச்சிருக்கிறேன். பெருமானாருக்கு சந்தோஷமாயிரு. எங்கடவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்து குறைஞ்ச சொத்தல்ல, பெரிய சொத்தெல்லாம் இருக்குது. இன்றைக்கு 50 வாகனம் 10-15 வாகனம் வச்சிருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க, நிறைய பில்டிங் உள்ள. இதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தை சேர்த்து பார்க்கும்போது இதெல்லாம் சொத்தே கிடையாது. காரூனுக்கிட்ட ஒரு பில்டிங் இருந்துச்சாம், தங்கம், முழுமனே தங்கம். காரூனை பத்தி குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சாச்சாட மகன் காரூன். காரூனுக்கு கீமியாண்ட ஒரு அறிவு இருந்தது. கீமியாண்டா என்ன தெரியுமா? இரும்ப பார்த்து ஒரு துவா கேட்டாண்டா தங்கமா மாறிடும். நமக்கு ஒருத்தருக்கு அப்படி கிடைச்சா போதும், எல்லா நாட்டாலையும் வந்து அவரை தூக்கிட்டு போயிடுவாங்க. நீ அவனை வச்சுக்கணும் ஒரு துவா கேட்டா எல்லாம் தங்கமா போயிடுறா எவ்வளவு பெரிய வாக்கு. காரூனுடைய சொத்து என்ன? ஒரு மாளிகை, ஒரு பில்டிங் முழுமையாக தங்கம், அவ்வளவு பெரிய சொத்து. காரூனுடைய ஹசானாவுடைய சாவிகளை சுமக்கிறது. எங்கட சாவி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சாக்குல தான் இருக்கு அல்லது இடுப்பில் இருக்குது. காரூனுடைய சொத்துடைய சாவிகளை சுமப்பதற்கே பல ஒட்டகங்கள் தேவையா? பெரிய சாவியை நினைக்க வேணாம், சின்ன சாவி தான். நிறைச்சி நிறைச்சி பேக்குகளை போட்டு 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 அதை நிறைச்சி பல ஒட்டகங்கள் சுமக்குமா, அவ்வளவு பெரிய சொத்து. அந்த சொத்து கடைசியில காரூன் பூமியில சுரிவாங்கப்பட்டான். ஜகாத்தை கொடுக்க சொல்லும் போது 7 ஆண்டான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த காரூன் வேலையை காட்டிருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டதோட காரூன் சொன்னான், எனக்கு அப்படியெல்லாம் ஒன்று நடக்காதுன்றான். காரூனோட 2-3 பேர் முன்னால போய் நின்று கொண்டான். அந்த பில்டிங்குள்ள போய் நில்லுண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ள போய் நின்றாங்க. நின்றதோடு அப்படியே பூமிக்குள்ள போய் அப்படியே உள்ள போனான். போகும்போது மூசாவே 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 என்றாங்க. எப்படியா மன்னிச்சு அல்லாற்ற மன்னிப்பை வாங்கி கொடுக்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கோபம் உள்ள ஆளு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு டப்புன்னு கோபம் வரும். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பனு இஸ்ராயீல்களை கொடுத்து போனதுக்கு பின்னால வந்து பார்த்தா எல்லாம் கண்டுக்குட்டியை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்படி தெரியுமா பிடிச்சாங்க? தாடி கிட்டையும் தலைக்கிட்டாலையும் பிடிச்சாங்க. இப்படி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துட்ட எப்ன உம்ம லா தஅகுது பிலிஹியதி வலா பிரஸி, தாடியையும் பிடிக்க வேணாம் தலையும் பிடிக்க வேணாம்டா. அதுலேயும் எப்ன உம்ம என்று தானே சொன்னாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளோ கோபம் வந்தாலும் அவங்களோட உம்மோட பேரை சொன்னா ஆள் கூலாயிருவார். அதனால தான் என் உம்மாட மகனே என்றாங்க, கை விட்டுட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ ரோஷம் உள்ள ஆளு. இவன் காரூன் சாச்சட மகன் உள்ள பெய்து கொண்டே இருக்கிறான், போ உள்ளே போ. அதனாலதான் சொல்லப்படுது, தஃப்சீருடைய இமாம்கள் சொல்றாங்க, இன்றைக்கும் காரூன் ஒவ்வொரு நாளும் பூமிக்குள்ள அப்படியே பெய்து கொண்டே இருக்கிறான். ஜகாத்தை கொடுக்க மாட்டேனாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜகாத்து கொடுக்காதவனுடைய நாளை மறுமை நாள்ல அவன் பூமிக்குள்ள சுரிவாங்கப்படுவான். அப்ப இந்த சொத்தெல்லாம் பெரிய சொத்தல்ல, எங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து சின்ன சொத்து. காரணம் என்ன தெரியுமா? சொத்து நிறைய இருந்தா பதில் சொல்லணும். இரண்டாவதாக அல்லாஹ் சொன்னான், யா அல்லாஹ் உங்களோட சமுதாயத்தை நான் லாஸ்டா தான் வர வச்சிருக்கேன். எங்களுக்கு பின்னால எந்த நபியும் கிடையாது, எந்த ரசூலும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல உங்களோட சமுதாயம் இருந்திருந்தேன்னு சொன்னா கபர்ல மிச்சங்காலம் இருக்கணும். நீங்க தான் லாஸ்ட். அதனால உங்களுக்கு லேசி. இதெல்லாம் நாங்க கிழிச்சோண்டுமல்ல, பெருமானார் அல்லாஹ் இடத்துல கேட்டது, யா அல்லாஹ் ஏண்டா ஏண்ட உம்மத்து சிறந்த உம்மத்தாக இருக்கணும், ஏண்ட உம்மத்து கண்ணியமானவர்களாக இருக்கணும் என்ற ஆசை வச்சதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்லும் பதில்கள் தான் இது. இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமா சந்தோஷம் தான். மூணாவதாக அல்லாஹ் சொன்னான், யா ரசூலல்லாஹ் உங்களோட சமுதாயத்துடைய ஆயுள நான் குறைச்சி வச்சிருக்கிறேன். ஆமாரு உம்மதி மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடையில தான் உங்களோட ஆயுள், உங்களோட உம்மத்துடைய ஆயுள். ஏன் தெரியுமா? காலம் கூடினா பாவம் கூடிரும், வயசு கூடினா பாவம் கூடிரும். அதனால ஆயுளை குறைத்து வைத்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க
அதையும் அழகாக சொன்னாங்க. இன்னும் ஒரு விஷயம், ரசூலுல்லா இடத்துல அல்லாஹ் ரசூலுல்லாவை சந்தோஷப்படுத்தணும்டா என்ன தெரியுமா செய்வாங்க? இந்த உம்மத்துக்கு கொடுத்த விஷயங்களை பத்தி பேசுவாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தந்திருக்கிறேன், அவ்வளவுதானே. யா ரசூலல்லாஹ், மகாமுன் மஹ்மூதை தந்திருக்கிறேன், அவ்வளவுதானே. யா ரசூலல்லாஹ், இந்த உம்மத்துக்கு இதை கொடுத்திருக்கிறேன். பெருமானார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்வான்டா, ஏதாவது ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லும் போது, யா ரசூலல்லாஹ், உங்களோட உம்மத்தை நான் இப்படி வச்சிருக்கிறேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏண்ட உம்மத்துக்கு அல்லாஹ் 3 விஷயங்களை தந்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃப்புகளிலே தொழும் பாக்கியத்தை தந்தான், இது எந்த உம்மத்துக்கும் கிடைக்கல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏண்ட உம்மத்துக்கு ஆமீன் சொல்லும் பாக்கியத்தை தந்தான், வேற யாருக்கும் அது கிடைக்கல. அதையும் இன்றைக்கு வானான்றான்ல, அதையும் துவா முடிஞ்சத்தோட சலாம் கொடுத்ததோட ஓடிரு துவா எல்லாம் கேட்காது. ஆமீன்டா, ஆமீனுடைய பாக்கியம் என்றா என்ன தெரியுமா? ஆமீனுடைய பாக்கியம் என்றா ஒருத்தர் துவா கேட்க மற்றவர் ஆமீன் சொல்றது. ஒரு ஆள் தனிய துவா கேட்கிறார், யா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சிரு, ஆமீன் சொல்றாரா? யா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்கத்தா, அவரே ஆமீன் சொல்லுவாரா? இல்ல. ஆமீன் என்பது எப்பொழுது வரும்? ஒருவர் துவா கேட்க மற்றவர் ஆமீன் சொன்னால் தான் ஆமீன் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ற உம்மத்துக்கு கிடைச்ச சிறப்புகள்ல ஒன்று என்ன தெரியுமா? ஆமீன் சொல்றது. 3ஆவதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ற உம்மத்துக்கு கிடைச்ச 3ஆவது பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? சலாம் சொல்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃப்ஸு ஸலாம், சலாத்தை பரப்புங்கோண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் தந்த பாக்கியங்கள். அதனாலதான் இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல, டேய் இப்படிப்பட்டவனே, இப்படி செஞ்சவனே, இந்த பாவத்தை செஞ்சவனே என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த உம்மத்தை பார்த்து குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்றுதான் அல்லாஹ் கூப்பிடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான்? யா அய்யுஹல் மசாகீன், ஏ மிஸ்கீன்களே என்றுதான் அல்லாஹ் சொல்றான். இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே. குர்ஆன்ல கிட்டத்தட்ட 88 இடத்துல வருது யா அய்யுஹல்லதீன ஆமனு. இதெல்லாம் ஓத ஓத பெருமானாருக்கு அப்படி குளிர்ச்சி, சந்தோஷம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மிஅராஜுக்கு போன நேரத்தில் அல்லாஹ் இடத்துல சில கேள்விகளை கேட்டாங்க. இந்த உம்மத்துக்கு எவ்வளோ இறக்கம் எடுவாருங்க. யா அல்லாஹ், ஏன் உம்மத்து ஒரு அமல் செஞ்சா எவ்வளோ நன்மை கொடுப்பீங்க, என்ன எவ்வளோ நன்மை கொடுப்பாய்? அப்ப அல்லாஹ் சொன்னான், ஒரு நன்மையை செய்தால், ஒரு நல்ல காரியத்தை செய்தால், யுஅதூன உஜூரஹும் மர்ரத்தைன், ஒன்று செஞ்சா 2 கிடைக்கும் என்றான் அல்லாஹ். ஒன்று செஞ்சா 2 கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்றுக்கு 2ஆ? ஒன்றுக்கு 2 அப்படியா? சந்தோஷம் தான், ஆனா போதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஒன்றுக்கு 2 போதவா? அப்படியா? மன்ஜா அபில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யாராவது ஒரு நல்ல அமல் செய்தால் அவனுக்கு ஒன்றுக்கு 10 கிடைக்கும். ஒன்றுக்கு 10ஆ? சந்தோஷம் தான், ஆனா இதுவும் போதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறான், ஒன்றுக்கு 10 அதுவும் போதா? அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கமஸலி ஹப்பத்தின் அன்பதத் சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒரு வித்தை ஒரு மனிதன் நாட்டினான், அதில் 7 கதிர்கள் வந்தது. 7 கதிருக்குள்ளும் ஒரு கதிருக்குள் 100 வித்து, ஒன்றுக்கு 700. ஒன்றுக்கு 700ஆ? இதுவும் போதா? என்ற உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க பாருங்க, ஒன்றுக்கு 2 போதா, ஒன்றுக்கு 10 போதா, ஒன்றுக்கு 700 போதா? கடைசியாக இறைவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப். இந்த வசனம் பின்னாலதான் இறங்கிருச்சு. அல்லாஹ் இதை பெருமானாரிடத்தில் இந்த வசனம் அல்ல, இதை வேறு விதமாக சொல்லுகிறான். என்ன சொன்னான்? உண்மையான ஒரு பொறுமைசாலிக்கு அல்லாஹ் கூலியே அளவே இல்லாமல், எண்ணிக்கை இல்லாமல், ஒன்றுக்கு 2 அல்ல, ஒன்றுக்கு 10 அல்ல, ஒன்றுக்கு 700 இல்ல, கணக்கில்லாம நான் கொடுப்பேன் என்று சொன்னதோட தான் பெருமானார் சந்தோஷப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த உம்மத்துக்கு கணக்கே இல்லாம அல்லாஹ் 1, 2, 10 என்று கணக்கில்லாம எழுதுவேன்னு சொன்னான்ல, அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. ஒரு செய்தி, ஒரு தடவை செய்தினா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை, எங்களோட கொண்ட அன்பை பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு தடவை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க.
அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்ததே இல்லை. அது ஒரு வித்தியாசமான நேரம். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நரகத்துடைய அதாபு என்று ஒன்று இருக்கிறது என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ராயிலே சிஃப்லி அல் ஜஹன்னம், நரகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 7வது தட்டு, அதோட பேர் இதுதான். அதுல யகூதிகள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரா சொல்றாங்க, இதுல யகூதிகள் இருப்பாங்க, அடுத்ததுல நசாராக்கள் இருப்பாங்க, இதுல காவிர்கள் இருப்பாங்க, இதுல முஷ்ரிக்குகள் இருப்பாங்க என்று சொல்லி கொண்டு வந்து கீழே இருந்துதான் முனாஃபிக்குகள், தர்குல் அஸ்பல் தானே கீழே முனாஃபிக்குகள், அதுக்கு மேல யகூதிகள், அதுக்கு மேல இவங்க, அதுக்கு மேல நசாராக்கள், இப்படி சொல்லி கொண்டு வந்து கடைசியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாயை மூடிட்டாங்க. கேட்டாங்க, ஜிப்ராயிலே ஏன் மௌனமாக இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், அந்த கடைசியில மேல் இருக்கக்கூடிய நரகத்தில் போகக்கூடியது உங்களோட உம்மத்தில் உள்ள பாவிகள் என்ன, பாவிகள் போறாங்க என்று சொன்னதோட பெருமானார் அழுத அழுகை, கண்ணீர் வடித்து அழுதுகிறார்கள், கதறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அழுகையை கண்டு சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஆத்திரம் அடைகிறார்கள். பெருமானார் அழுது 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 பள்ளிக்கு வராங்க, ஃபர்ல தொழுகிறாங்க, வீட்டுக்கு போறாங்க, யாரோடையும் பேசுறது இல்லை. வீட்டுல போறாங்க, திரும்ப ஃபர்லுக்கு வராங்க, திரும்ப வீட்டுக்கு போறாங்க. 3 நாள் வீட்டில இருக்கிறாங்க, யாரோடையும் பேசுறது இல்லை, அழுகிறது தான் வேலை. 3வது நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கதவை தட்டினாங்க. யா ரசூலல்லாஹ், நான் அபூபக்கர் வந்திருக்கிறேன், உள்ளே வரலாமான்னு கேட்டாங்க. யாருக்கும் உள்ளே வர அனுமதி கிடையாது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுகை சத்தம் தான் கேக்குது. எதுக்குங்க? இந்த உம்மத்தில் ஒரு பாவி நரகம் போவதை நினைத்து அழுகிறாங்க. 2வது நாள் இன்னொரு சஹாபி வந்து கதவை தட்டுகிறார், யாருக்கும் அனுமதி இல்லை. இவன் சஹாபாக்கள் நினைச்சாங்க, ரசூலுல்லாஹ்வை பிடிக்கணும்டா என்ன வழி தெரியும், ஃபாத்திமா நாயை அனுப்பி விட்டா. ஃபாத்திமா நாய் போத கதை தட்டினாங்க, யா ரசூலல்லாஹ் வாப்பான்னு கதவை தட்டினாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தந்தையே, என் உயிர் தந்தையே, உங்களிடத்தில் எனக்கு வர முடியாதான்னு கேட்டாங்க. என்னையும் என்னுடைய மகளையும் பிரித்தது யார்? கதவை திறந்தாங்க. திறந்து ஃபாத்திமா நாயை உள்ளுக்கு எடுத்தாங்க, திரும்ப சுஜூதுக்கு போறாங்க, அழுகுறாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களை இப்படி அளவைத்தது என்ன? சொன்னாங்க, ஜிப்ராயில் வந்தார், வந்து நரகத்தை பற்றி சொன்னார். அந்த ஒரு நரகத்திலே இந்த உம்மத்தில் பாவிகள் நுழைவதாக சொன்னார்கள், அதை என்னால் தாங்க முடியாது என்றாங்க. பாவிகள் நுழைவதை கூட பெருமானார் தாங்க முடியவில்லை. அழுதுட்டு கடைசியா சொன்னாங்க, சரி வாப்பா, இதுக்கு ஏன் இவ்வளவு அழணும்? இல்ல, அந்த நரகத்துக்கு இந்த பாவிகளை இழுத்து கொண்டு போற மாதிரி எனக்கு சொல்லி காட்டினாங்க. அதாபுடைய மலக்குகள் அவர்களுடைய தலைகள் முடிகளினால் பிடித்து இழுத்து கொண்டு போவாங்க, அதை கேட்கும் போது என்னால் தாங்க முடியாது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவங்க, நாளை மறுமை நாள்ல ஷஃபாஅத் செய்வாங்க. அந்த ஷஃபாஅத் அதோட முடிஞ்சிரு போயிருமென்னு நினைக்காதீங்க. நரகத்துல, அதாவது நரகவாசிகள் எல்லாம் தயாராக்கி அதாபுடைய மலக்குகள் எல்லாம் கூட்டு போய் காட்டுவாங்களாம். அந்த பாருங்க, அதுதான் நரகம் என்று சொல்லுவாங்களாம். அந்த நரகத்தை பார்த்தத்தோட இவங்க வதைக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். பார்க்க முடியலப்பா, இவ்வளவு பெரிய தண்டனையா? அந்த நரகத்தை பார்த்து கொண்டே இருப்பாங்க. பின்னால் இவர்களை தூக்கி அந்த நரகத்திலே போடப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு கத்துவாங்களாம். லா இலாஹ இல்லல்லாஹ்னு கத்துறதோட நெருப்பு இவர்களை விட்டும் தூரமாகிவிடும். உடனே மலக்குகள் கேட்பாங்க, என்ன நெருப்பே தூரமாகுகிறாய்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒரு மனிதனை எவ்வாறு நான் சுட முடியும் என்று நரகம் கேட்கும். இதை இவங்க சொல்ற இடம் தாண்டி வந்துட்டாங்க. துனியால சொல்லணும், அங்க சொல்லல. இங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி பிரயோஜனம் இல்ல. சொன்னதோடு இவர்கள் அதாபு செய்யப்படுவார்கள். எவ்வாறு அதாபு செய்யப்படுவார்கள்? கடுமையான அதாபாக அதாபு செய்யப்பட்டு கொண்டிருப்பார்கள். கால ஒரு செருப்பு போட்டா தலை மூளை கொதிக்குமா. தண்ணீர் இல்லாத நேரத்தில், அதாவது ஹமீம் அவர்களுக்கு ஒரு பானம் கொடுக்கப்படும். கிட்ட வந்ததோட சதையெல்லாம் கலண்டு விழுமாம். குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. ஒரு தசை அழுகி கீழே விழும்போது இன்னும் ஒரு தசை கொடுக்கப்படும்.
இப்படி அதாபு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களாம். இவரை பார்த்தா அதாபுடைய மலக்கு மாதிரி விளங்கலையே, இவர் யார்? இவர்தான் ஜிப்ரஈல் என்று சொன்னதோட இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாவிகள் என்ன செஞ்சு கொள்வாங்கடா, இவரா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வஹி கொண்டு வரக்கூடிய ஜிப்ரஈலா இவர்? ஆம், அவரேதான். அப்ப அந்த பாவிகள் எல்லாம் சொல்லுவாங்களாம், ஜிப்ராயிலே ரசூலுல்லாவுக்கு எங்கட சலாத்தை எத்தி வைங்கன்னு சொல்லுவாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த சலாத்தை எடுத்துக்கொண்டு சொர்க்கத்துக்கு போவாங்க. பெருமானார் எடுத்து சந்தித்து விட்டு, யா ரசூலல்லாஹ், உங்களோட உம்மத்துல நரகத்தில் அதாபு செய்யப்படக்கூடியவங்க உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க என்று சொன்னதோட பெருமானார் அப்பொழுது சுஜூது செய்வாங்க. பெருமானார் எத்தனை இடத்துல சுஜூது செஞ்சாங்க, பத்ர்ல சுஜூது செஞ்சாங்க, அழுதாங்க, கெஞ்சினாங்க, யா அல்லாஹ் இன்றைய நாள் இந்த முஸ்லீம்கள் தோத்து விட்டால் இனிமேல் இஸ்லாம் கிடையாது என்று அழுதாங்க. கடைசியாக சித்திகுல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை பிடித்து தூக்கும் வரை அழுதார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மறுமை நாளிலே எல்லோருடைய தலைக்கு மேலாலும் சூரியன் வந்து கேள்வி கணக்கு இல்லாமல் தவிக்கக்கூடிய நேரத்திலும் சுஜூதிலே விழுவார்கள். அந்த சுஜூத் அதனுடன் முடியவில்லை. சொர்க்கத்திலே நான் சொர்க்கத்தை அனுபவித்தால் போதும் என்று நினைத்தவர்கள் அல்ல பெருமானார். சொர்க்கத்திலே இந்த உம்மத்தில் ஒரு சமுதாயம் அதாபு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்ததும் சொர்க்கத்திலே சுஜூது செய்வார்கள். செய்து, யா அல்லாஹ் இன்றையோடையாவது இவங்களோட அதாபை நீக்கென்று துஆ செய்வாங்க பெருமானார். அந்த துஆவுக்கு பின்னால் தான் அவர்களுடைய அதாபு நீக்கப்படும். உடனே அவர்கள் அனைவர்களையும் ஹயா அல்லது ஹயாத் புகாரியிலே வரும் அந்த ஆத்திலே போட்டு குளிப்பாட்டப்பட்டு அவர்கள் அனைவர்களும் ஆத்தோரமாக புட்பூண்டுகள் முளைத்து வருவது போல் முளைத்து வருவார்கள். அவர்கள் சுவனத்தை சென்று அடைவார்கள் என்ற வரலாற்றை பார்க்கும் போது கூட அங்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட கருணை, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஷம்ஊனுல் காஸி பெரிய ஒரு முஜாஹித், பெரிய ஒரு அல்லாஹ்விடத்திலே ஜிஹாது செய்த முஜாஹித். அவர் கிட்டத்தட்ட 10,000 வருடங்கள், அவர் 1000 வருடங்கள் கிட்டத்தட்ட அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்திருக்கிறார் என்பது சம்பந்தமாக பெருமானாரிடத்திலே வந்து இப்படி ஒருவர் ஜிஹாது செய்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்கிறது தான், ஏன் உம்மத்துக்கு அது இல்லையா? நமக்கு ஏதாவது பரிசுகள் பட்டங்கள் கிடைக்கும் போது நினைக்கிறேன்னு தெரியுமா, இந்த பட்டம் என்ற புள்ளைக்கும் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான். ஏதாவது ஒரு நல்ல விடயம் சொல்லப்படும் போது இதுல ஒரு பகுதி என்ற உம்மத்துக்கு இல்லையா நினைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் உம்மத்து வாழ்றதே 50-60 வருஷம், இதுல 70,000 வருஷம் 70,000 வருஷம் இவங்க எப்படி ஜிஹாது செய்ய முடியும்? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஒரு லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்தது. பெருமானார் சந்தோஷப்படுறாங்க. அந்த அளவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அன்பாக பாசமாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் சையதுனா அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, பெருமானார் தங்களுடைய சக்கராத்துடைய இப்ப இந்த சீசன் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷோம் இல்லாம இருந்த சீசன், அதாவது சஃபருடைய கடைசி புதன்கிழமை, அந்த புதன்கிழமை ஒரு கருத்தின்படி அன்றைய நாளில் இருந்துதான் பெருமானாருக்கு வருத்தம் ஏற்பட்டது. அந்த வருத்தங்கள் தாண்டி தாண்டி கடைசி நாள் கடைசி கட்டம் நெருங்கும் போது பெருமானார் இன்னும் ஒருவருடைய துணையுடன் தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். கடைசி கட்டம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டு ஆயிஷா நாயியுடைய மடியிலே தலையை வைத்து படுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், அவருடைய பாக்கெட்டிலே மிஸ்வாக்கை காண்கிறார்கள். கண்டதும் பெருமானார் அந்த மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள், பேசவில்லை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மிஸ்வாக்கு செய்ய வேண்டுமா என்று கேட்டார்கள்.
ஆம் என்றார்கள். அந்த மிஸ்வாக்கை வாங்கி ஆயிஷா நாயகி கடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு மிஸ்வாக்கு செய்து விட்டார்கள். கொஞ்ச நேரம் விழிப்புடனும் கொஞ்ச நேரம் மயக்கத்துடனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கிறார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் நான் பெருமானாரிடத்திலே இறந்தேன். பெருமானாரை நான் தொட்டு பார்த்தேன். 2 மனிதருக்கு இருக்க வேண்டிய காய்ச்சல் பெருமானாருக்கு மாத்திரம் இறந்தது. நான் சில சூறாக்களை ஓதினேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கராஅத் அழகாக இருக்கும். ஓதி ஓதி பெருமானாருக்கு ஊதினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருவாயிலே வாயால் ஏதோ உளறிக் கொண்டிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பக்கத்தில் சென்று பார்த்தால் அப்பொழுது கூட உம்மத்தி உம்மத்தி என்று சொன்னவர்கள் தான் நம் உயிரை விடுவோம் மேலான கண்மணி முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னால் பேச முடியாது என்றாலும் கூட மிஸ்வாக்கை தாருங்கள் என்று கேட்க முடியாத நேரத்தில் கூட உம்மத்தி என்று சொன்னவர்கள் தான் நம் உயிரை விடுவோம் மேலான கண்மணி முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையை தூக்கி கடைசியாக ரஃபீக்குல் அலா என்று கையை தூக்கின கை கீழே வேகமாக விழுகிறது. பெருமானாருடைய உயிரை மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் சன்னம் சன்னமாக எடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட உம்மத்தி என்று சொன்ன பெருமானாரை மறந்தவன் மனிதனா? அந்த நேரத்தில் கூட பெருமானார் நமக்காக உம்மத்தி என்று சொல்லி போராடிய அந்த பெருமானாரை மதிக்காத, மரியாதை செய்யாத, கண்ணியப்படுத்தாத, நேசம் வைக்காதவன் மனிதனா? உடம்புல கை கால் கண் மூக்கு இருப்பதினால் மனிதன் என்று நினைச்சிடாதீங்க. கல்பு முழுவதும் மிருகமாகத்தான் இருக்கிறான். பெருமானாருடைய அன்பை இவ்வளோ சொல்லியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பு எங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கல. அன்பு கூடலேண்டா வேலை இல்லை. இதெல்லாம் அறிஞ்சவங்க தான் சஹாபாக்கள். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கு பின்னால சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷமாக சிரித்து மற்றவங்களோட பேசியதே இல்லை என்று சொல்லுவாங்க. சித்திகுல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச காலம்தான் ஆட்சி. அந்த கொஞ்ச கால ஆட்சியோடு அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சுது. பெருமானார் மரணிச்சதுக்கு பின்னால அவங்களால ஒரு சந்தோஷமான முறையில் வாழ முடியல. சித்திகுல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தான நேரத்தில் இவங்களை எங்க அடக்கிறது என்ற ஒரு சிக்கல் வரக்கூடிய நேரத்தில் ஒரு அசரீதி சத்தம் கேட்கிறது. அவுசிலில் ஹபீப இலல் ஹபீப், நேசரை நேசருடனே சேர்த்து வையுங்கள் என்று சத்தம் வரக்கூடிய நேரத்தில் ஜன்னத்துல் பக்கீல அடக்குவோமா என்ற ஒரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் இல்லை, வா மகள்ட ஊடுதானே, ஆயிஷா நாயுடு ஊடுதானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க எந்த இடத்துல அடங்கப்பட்டாங்களோ அதுக்கு பக்கத்தில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடங்கப்படுறாங்க. 3 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் 3 நாள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த டைமில் அவங்க நீ கொஞ்சம் வீரமான ஆளு, நல்ல கோபமான ஆளு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நின்று கொண்டிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றாங்க. பதில் சொல்லல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அவருக்கு பதில் சொன்னேன், அவர் எனக்கு சலாம் சொன்ன, அவர் பதில் சொல்லலண்டா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ வந்து உங்களுக்கு சலாம் சொன்னாங்களாமே, ஏங்க பதில் சொல்லலன்னு கேட்டாங்க. அவர் சலாம் சொன்னதே எனக்கு விளங்கலைண்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாரை இழந்ததன் பின்னால் யார் என் கண்ணுக்கு விளங்குவது? யாருமே விளங்குவதில்லை என்றாங்க உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அதுதாங்க உண்மையான ரசூலுல்லாவை கண்ட சஹாபாக்கள். நாங்கள் ஒன்று நினைச்சுக்கொள்ளணும் என்ன தெரியுமா? நாங்கள் இலங்கை நாட்டில் ரசூலுல்லா விட்டும் தூரமாக இருக்கிறண்டாலும் நாங்கள் கல்பில் சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட ரசூலுல்லா மீது ஒழுங்கான அன்பு இல்லையே, பாசம் இல்லையே, கணக்கு இல்லையே, மதீனான்ற ஒரு மரியாதை இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ற உம்மத்தில் ஒரு சமுதாயம் வருவாங்க, என்னை காணாமல் என்னை அன்பு வைப்பார்கள், என்னை தேடி வர ஆவல் கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? என்னை நேசிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் வருவாங்க. அதனால நாங்க தூரத்தில் இருக்கிறோம், ரசூலுல்லா விட்டும் விலகி இருக்கிறோம்னு நினைக்காங்க. விலகி இருந்தாலும் கல்பால எந்த நேரமும் யா ரசூலல்லாஹ்னு சொல்லிக்கொண்டே இருக்குது.
அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கு பின்னால சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, முஹம்மத் என்ற ஒரு பேர் கேட்டா அழுவாங்க, முஹம்மத் என்ற ஒரு சத்தம் கேட்டா அழுவாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஏலாம ஷாமுக்கு போயிட்டாங்க. இனிமேல் இந்த ஊர்ல எனக்கு இருக்க முடியாது அப்பா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஊர்ல நமக்கு இருக்க முடியாது, மதீனத்துல இருக்க முடியாது, நான் இங்க இருக்க மாட்டேன், போயிட்டாங்க ஷாமுக்கு. அங்க போய் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் கனவுல கண்டாங்க. காலையில எழும்பும் போது அழுது எழுப்பினாங்க. மனைவி கேட்டாங்க, மா யுபகீக யா பிலால், பிலாலே உங்களை அழ வச்சது என்ன? அப்ப காலையில வந்தாங்கல்ல, வந்து எழும்பி புலம்பி வந்தாங்க. சித்திக் நாயகத்தை சந்திச்சாங்க, சலான் சொன்னாங்க, பாங்கு சொன்னாங்க, ஏலாண்டு சொன்னாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கட்டி பிடிக்கும் போது அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாடை உணர்றாங்க, இன்னும் அழுகுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பாங்கு சொன்னாங்க, மேடை ஏறினாங்க. கேட்டாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, பாங்கு சொல்லுங்களேன். பிலால் ரலியல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் பாங்கு சொல்லி முடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஹுஜ்ராவுக்கு போவேன், அறைக்கு போவேன், தொழுகைக்கு நேரமாயிருச்சு யார் ரசூலல்லாஹ்னு சொல்லுவேன். இப்ப நான் எங்க போய் சொல்லு கேட்டாங்க பிலால் ரலியல்லாஹு. இந்த சுபஹில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்றேன், அதை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கல, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொன்னாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வராங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்ல பள்ளிக்கு வராங்க. சுபஹில தஹஜ்ஜத் நேரத்தில் வராங்க. வந்து பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டில் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்கறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள. வீட்டுக்கிட்ட போய் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்றாங்க பிலால் ரலியல்லாஹு. தொழுகையை தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்றாங்க. பிலாலே இனிமேல சுபஹில வாங்க சொல்றேன்டா, அப்படித்தான் சொல்லணும் வேண்டாம். அவங்க சொன்ன வார்த்தை தான் அது. சொன்னாங்க, சித்திக் நாயகத்திட்ட சொன்னாங்க, நான் வாங்க முடிச்சுட்டு அவங்களோட ரூமுக்கு போய் யார ரசூலல்லாஹ் அஸ்ஸலா, தொழுகைக்கு டைம் ஆயிருச்சுன்னு சொல்ல, நான் இப்ப எந்த ரூமுக்கு போய் சொல்லுவேன்னு கேட்டான். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதோட பாங்கு சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்றதோட என்ன தெரியுமா நடந்தது, முழு மதீனா வாசிகளும் மஸ்ஜிது நபவியை தேடி வந்தாங்களாம். ஏன் தெரியுமா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப ரசூலுல்லாஹ் மூத்தா போனாங்களோ பாங்கு சொல்றதை நிப்பாட்டிட்டாங்க, சொல்ல முடியாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதோட கடையெல்லாம் மூடிட்டு ஓடி வந்தாங்க. ஏன் தெரியுமா, ரசூலுல்லாஹ் ஒருவேளை உசுரோட வந்துட்டாங்களோ, ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை நம்பல. அவங்க மௌத்தா போனதுக்கு பின்னால நிறைய பேர் சண்டை பிடிச்சாங்க. ஏன் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தண்டி எவனாவது சொன்னா கழுத்தை வெட்டிடுவேண்டாம், நம்பல. அவன் அவரெல்லாம் எங்களை விட்டு போக மாட்டார்ன்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தின்படி 18 நாள் 17 நாள் சோம் இல்லாம இருந்தாங்க. இன்னும் ஒரு கருத்தின்படி 50 நாள் கூட சோம் இல்லாம இருந்தாங்க. ஏன் தெரியுமா, ரசூலுல்லாஹ் எல்லாம் இன்றைய காலையில நல்லா இருந்தாங்க, பகல் மௌத்தா போயிருந்தாங்கண்டா அந்த 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 மனிதர்களுடைய ஏற்படும் மனத்தாக்கத்தினாலே எல்லா சஹாபாக்களும் மௌத்தா இருப்பாங்க. அதனாலதான் அல்லாஹ் வருத்தத்தை கொடுத்து அதுவும் ஒரு காரணம் தான். சிலவங்க கேட்பாங்க, சிலவங்க பயானில் சொல்லும்போது இப்படித்தான் சொல்றேன், என்ன தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா. ரசூலுல்லாஹ்வுடைய சக்கராத்துடைய வருத்தம் அது வருத்தம் அல்ல, உயிருக்கும் உடலுக்கும் இடையில் ஏற்பட்ட போராட்டம். அது ஒரு உடல் உயிரை விட்டும் பிரிய போகிறது, அந்த உயிர் இந்த உடலை நேசிக்கிறது, அந்த உயிரும் உடலும் பிரியும் நேரத்தில் அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த இஸ்கு, அந்த அன்பு, அந்த பண்பு தான் வருத்தமாக மாறியது. முத்தஸவ்விஃபீன்கள் சொல்லுவார்கள். காரணம் என்ன தெரியுமா, அந்த வருத்தத்தை காட்டினத்தினாலதான் இவங்க அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டாங்க. இல்லைன்னு வைங்க, சித்திக் நாயகம் ஒரு நாள் பள்ளிக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மெஹராபுல யாரும் இல்லைன்றதோட மயக்கம் பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்க சொல்லி கடைசியாக அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது கழுத்துக்கிட்டால் அப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருந்ததா, சொல்லலாம். கீழே இறங்கினாங்க, ஹசனான ஹதீஸ் இது. கீழே இறங்கினாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைய நாள் மதீனம் அழுத அழுகை, பெருமானார் மௌத்தான நாள்ல அழுத அழுகைக்கு பின்னால மதீனமே கண்ணீர் வடித்தது என்றால் அது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொன்ன நாள். அது முஹம்மது என்ற வார்த்தையை கேட்டாலே அழுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அன்பு வச்சாங்க. காரணம் என்ன தெரியுமா, அந்த ரஹ்மத் இந்த உம்மத்தை எவ்வளவு அன்பு வைத்தது என்பதை அவங்க கண்ணால கண்டாங்க. எவ்வளவு குர்ஆன் ஆயத்துகளை ஓதி, எவ்வளவு ஹதீதுகளை ஓதி, இவ்வளவு ரசூலுல்லாஹ் அன்பு வச்சாங்களே, அந்த அன்பு உங்களுக்கு வராதா, பாசம் வராதா? அது எங்கெங்க வாரது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹுவங்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாபீன்கள்ல ஒருவர் வருவார், ஒய்ஸ் அவருடைய பேர். நிறைய சஹாபாக்களை பார்த்துருக்கிறான். எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹுவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சொன்னாங்க, உஹதுல எந்த பல்லு போயிருச்சு, இந்த பல்லா உடைச்சிக்கிட்டான், இந்த பல்லுமா எந்த பல்லுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எந்த பல்லு ஏதோ உடைக்கப்பட்டது, இதா ஒரே அடி உடைச்சிறாங்க பல்ல. ஏன் தெரியுமா? பெருமானாருடைய பல்லு இந்த பல்லு உடைஞ்சு அந்த பல்லு எனக்கு தேவையில்லை. அதனால தானே இதெல்லாம் நம்ம என்னடா நமக்கு நாம பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்றேன்னு நினைக்கிறோம். அது பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்ற இல்லைங்க, அது அன்புடைய உச்சகட்டம். அதனாலதான் பூசரிமாம் அழுது 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 இந்த கண் ரெண்டுல இருந்தும் கீழ் வரைக்கும் அவங்களுக்கு அடையாளம் இருந்துச்சாம். பூசரிமாம் அழுது 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 பெருமானாருடைய அன்புல அழுது 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 ரெண்டு கண்ணுலையும் இப்படி அடையாளம், அழுது அடையாளம் வெண்மையாக இருந்தது என்று சொல்றாங்க. அதனாலதான் பூசரிமாம் புர்தால சொல்லுவாங்க, மஸஜித தம் அன்ஜரா மிம் முகுலத்தின் பிதமி, நீங்க அழுத அழுகைய பார்த்தா ரத்தத்தையும் கண்ணீரையும் கலந்த மாதிரி இருக்குது. அவ்வளவு அழுக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்கண்டா அவ்வளவு இஷ்டம், அவ்வளவு அன்பு. அதனாலதான் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹுவங்க எவ்வளோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு இருக்கிறாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாவை பார்க்காமலே இருக்க மாட்டாங்களாம். லவ் ஹுஜிப அன்னி ரசூலுல்லாஹி தர்ஃபத ஐன் சொன்னாங்க ஷாதுல் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, என்னை விட்டும் ரசூலுல்லாஹ் ஒரு செகண்ட் கண்ணை விட்டும் மறைந்தாலும் நான் முஃமின் அல்ல. ரசூலுல்லாஹ் என்ற கண்ணை விட்டு ஒரு நிமிஷம் மறைஞ்சா நான் முஃமினே அல்ல. பார்க்காத நேரம் இல்லை, பெருமானாரை காணாத நேரமே இல்லை, பெருமானாரை கண்டு கொண்டே இருக்கிறார்கள். ரிஃபாய் நாயம் ஹஜ்ஜிக்கு போய் தஃப கையில் எடுத்துட்டு போனாங்க, அவங்களுக்கு தஃபு தானே. ரிஃபாய் நாயம் தஃப எடுத்துட்டு போய் தவாபு செய்ய போனாங்க. அரசர் சொன்னார், இந்த பாருங்க தஃபெல்லாம் இங்க கொண்டு வரக்கூடாதுண்டா. முடியாதா? முடியாது. தஃப தூக்கி மேல வீசினாங்க. சுயூத்தி இமாம் ஹாவியில் எழுதுவாங்க, அந்த தஃபு மட்டும் தலைக்கு மேலால அடிச்சு இவங்களோட செஞ்சு தவாபு செஞ்சுதான். ரிஃபாய் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஜியாரத்துக்கு போனாங்க. போய் என்ன தெரியுமா கேட்டாங்க, இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்தை கையேந்தினா சிறுக்கு சிறுக்கு அந்த பக்கம் திரும்பன்றான், கிபிலாவை திரும்பன்றான். ரிஃபாய் நாயம் கேட்ட என்ன தெரியுமா, யார சொல்லலாம் கையை நீட்டுங்க நான் முகக்கோணும் வேண்டாம், யார சொல்லலாம் கையை வெளியே தாருங்கள், ஓபுசுத்து எத கல்லி ஓ கப்பிலா, யார சொல்லலாம் கையை தாருங்கள் நான் முத்தமிட வேண்டும் என்றார். கை வெளியே வந்தது, ரிஃபாய் நாயகம் முத்தமிட்டார். இந்த செய்தியை சுயூத்தி இமாம் ஹாவியில் எழுதுவாங்க. இந்த பள்ளிகளில் புஸ்தகங்கள் எல்லாம் இருக்கும்ல, அந்த சஹாபாக்கள் வரலாறு, அந்த புஸ்தகத்தில் ஒரு பெரியார் என்ற ஒரு செய்தி வரும். அந்த பெரியார் ரிஃபாய் நாயகம் தான். ஒரு பெரியார் நபிகளாரின் கபருக்கு சென்று கையை நீட்டுங்கள் நான் முத்தவிட வேண்டும் என்று சொன்னார். அந்த பெரியார் யாரு தெரியுமா? இந்த ரிஃபாய் நாயகம் தான். யார சொல்லலாம் கையை நீட்டுங்கள், எவ்வளவு பெரிய வார்த்தை, நான் முகக்க வேண்டும் முத்தமிட வேண்டும். ஷாஃபி இமாம் அத்தஹியாத்திலிருந்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று சலாம் சொல்லி ரிட்டன் மதீனாலிருந்து பதில் வராட்டி சலாம் மத்த சலாத்தை கொடுக்க மாட்டாங்க, சலாம் கொடுக்க மாட்டாங்க, தொழுகை விட்டு போக மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று சொன்னால் மதீனாவிலே இருந்து அலைக்கும் அஸ்ஸலாம் என்ற பதில் வரும். இதையும் அந்த புஸ்தகத்தில் பார்க்கலாம், இதையும் அந்த புஸ்தகத்தில் பார்க்கலாம். ஷாஃபி இமாமுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே நாயகமே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னா ரிட்டன் பதில் வலைக்கும் அஸ்ஸலாம் என்ற பதில் வருமாம். வந்தா தான் சலாத்து பதில் கொடுப்பாங்க, மற்ற சலாம் கொடுத்து தொழுகையை முடிச்சிட்டு போவான். ஒரு நாள் அசரில் ஷாஃபி இமாம் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி பதில் வரல, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி பதில் வரல, சொல்லி 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 அசரு தாண்டி 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 மகரிபு கிட்டவாயிட்டான். இன்னும் பதில் வரல, இவங்களும் இன்னும் தொழுகை விடல, அசர் தொழுகை விடல. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, இன்னும் பதில் வரல. மகரிபு கிட்டவாகும் போது பதில் வருது, வலைக்கும் அஸ்ஸலாம். சலாத்தை கொடுத்துட்டு அழுகுறாங்க. நான் வளமையாக சலாம் சொல்லும் போது உடனே பதில் வரும், ஏன் இந்த சலாத்துக்கு பதில் தாமதமாகிறது?
அன்று இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை ஷாஃபி இமாம் கனவில் கண்டார்கள். கண்டதோட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வலமையா சலான் சொன்னா உடனே பதில் வரும், இன்றைக்கு ஏன் அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் தாமதமாயிருச்சே, காரணம் என்ன? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அசருக்கு ஒழு எடுக்கும் போது 3 தடவை கையை கழுகுற சுண்ணத்தை நீங்க 2 தடவை தான் கழுவினீங்க. ஒரு சுண்ணத்தை விட்டதற்காக அசரில் இருந்து மகரிப் வரைக்கும் பெருமானாருடைய சலாம் தாமதமாகிறது. ஜஸ்ட் ஒரு சுண்ணத்து. பெருமானாரை ஏசினா, பெருமானாரை கேவலப்படுத்தினா என்னங்க நிலைமை யோசிச்சு பாருங்க. அவருடைய சலாம் வளமையாக வரும், அந்த சலாம் தாமதமாகிறது, தாமதிக்கிறது. காரணம் ஒரு சுன்னத், அது வரல, அதனால சலாம் தாமதமாகிருச்சுன்னா பெருமானாரெல்லாம் என்னப்பா அவரை புகழ்ந்து என்ன கிடைக்க போகுது, அவரை அன்பு வச்சு என்ன கிடைக்க போகுது என்று நாம கேட்டா எங்கட நிலைமை என்ன, அதை யோசிச்சு பார்த்தா போதும். சிந்தனைக்கு எடுத்து யோசிச்சு பாருங்க எங்கட நிலைமைகள் எவ்வாறு இருக்கும். இன்றைக்கு ரசூலுல்லாவை புகழாம நாளைக்கு மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல யா ரசூலல்லாஹ் துஆ கேளுங்க, ஷஃபாத் செய்யுங்க, எந்த மூஞ்சோட பேச போறீங்க? ரசூலுல்லாஹ் இடத்துல எந்த மூஞ்சோட போய் நிக்க போறீங்க? எந்த மூஞ்சோட போய் யா ரசூலல்லாஹ் ஷஃபாத் செய்யுங்கள் எப்படிங்க சொல்ல போறீங்க? எங்களுக்கு துனியாலே உங்களோட ஷஃபாத் தேவை யா ரசூலல்லாஹ், சக்கராத்திலையும் தேவை யா ரசூலல்லாஹ், மௌத்துடைய நேரத்திலையும் தேவை யா ரசூலல்லாஹ், கபர்லையும் தேவை யா ரசூலல்லாஹ், மஹ்ஷரிலும் தேவை யா ரசூலல்லாஹ், சொர்க்கவாதி என்று நாம் எழுதப்பட்டாலும் உங்கள் ஷஃபாத் எங்களுக்கு வேண்டும். இதான் உண்மையான ஒரு முஃமின் பெருமானாரை அன்பு வைத்து காதல் வைத்து அடையக்கூடிய உண்மையான அன்பு. ஆக ரபியுல் அவ்வல் நமக்கு வந்திருக்கிறது. பெருமானார் நம்மளை அன்பு வச்சாங்க, அதனால நாங்க அன்பு வைக்கிறோம் அல்ல. பெருமானார் எங்களை அன்பு வைக்காவிட்டாலும் நான் அன்பு வைப்போம். பெருமானார் இந்த உம்மத்துக்கு துஆ செஞ்சாங்க, அதனால அன்பு வைக்கிறோம் அல்ல. துஆ செய்யாட்டியும் நாங்க அன்பு வைக்கிறோம். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணம் போதும், அல்லாஹுவை அறிவித்து தந்தவர்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர் இல்லைண்டா எங்களுக்கு அல்லாஹ்வே தெரியாது, அவர் இல்லைண்டா எங்களுக்கு ஷஃபாத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை, சொர்க்கமும் இல்லை. அதனால் அந்த ஒரு காரணம், இஸ்லாத்தை சொல்லி தந்த, சொர்க்கத்தை காட்டி தந்த, எங்களை முஸ்லிமாக முஃமினாக வாழ வைத்த எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவதரித்த, எங்களிடத்திலே வந்த, எங்களை சேர்ந்த இந்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நாமெல்லாம் இருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய ஆழமான பெரிய கல்விலே நிறைந்த அன்பை தந்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய உண்மையான பாசத்தை எங்கள் உள்ளத்திலே தந்து, இவ்வளோ காலம் ஏதோ அன்பு கொஞ்சம் குறைவா இருந்திருந்தாலும் கொஞ்சம் காலப்போக்கிலையாவது எங்கட அன்புகள் இவ்வளோ காலம் ஒரு டைப்பா இருந்துச்சு, இனிமேல எங்கட அன்பை நாங்க அதிகப்படுத்திக் கொள்வோம், மேன்மைப்படுத்திக் கொள்வோம் என்ற நிலைக்கு வந்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய சஹாபாக்கள் எவ்வாறு அன்பாக ஆழமாக எவ்வாறு நடந்து கொண்டாங்களோ அதையும் தாண்டி நாங்க அன்பு வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய திரு லிகா நாளை மறுமை நாளில் எங்களுக்கு வேண்டும். சலவாத்துகள் அதிகமாக சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு பாருங்க வெள்ளிக்கிழமை ராவு, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ராவு. இந்த வெள்ளிக்கிழமை ராவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமிதியில இருக்குது, என்ற பேரில் அதிகமாக சலவாத்து சொல்லுங்கோண்டாங்க. இன்னைக்கு பள்ளி வாசல்கள் எல்லாம் சலவாத்துகள் இல்லா போற காலம் இது. பாங்குக்கு முன்னால சலவாத்து சொன்னா கேள்வி கேட்கிறான், தொழுகை முடிச்சிட்டு சலவாத்து சொன்னா கேள்வி கேட்கிறான். சலவாத்து சொல்றதுக்கும் ஒரு மனுஷன் ஆதாரம் கேட்கக்கூடிய காலம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, சலவாத்துடைய பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம் என்றா, சையதுனா ஷிப்லி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு மஜ்தூப். ஒரே ஒரு செய்தி பாருங்க, சையதுனா ஷிப்லி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு மஜ்தூப் என்று சொன்னா ஒன்றுமே தெரியாதவங்க. உலகத்தில் ஒரு மனுஷனை காதல் வச்சு அவனுக்கு பைத்தியம் வந்தா அவனுக்கு சொல்ற மஜ்னூன், பைத்தியக்காரன். அல்லாவை காதல் கொண்டு பைத்தியம் பிடிச்சா அவனுக்கு சொல்ற மஜ்தூப். அது விலாயத்தில் ஒரு தரம். சையதுனா ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டில் அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. முன்னால இந்த வெள்ளிக்கிழமை சைட்லயும் ஒரு மஜ்தூப் அலியுல்லா இருந்தாங்க.
வெலிகம சைட்லேயும் ஒரு மஜ்தூப் அலியுல்லா இருந்தாங்களாம். அவங்க என்ன செய்வாங்கண்டா, போவாங்களாம், போய் ஒரு கடைக்கு போவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் விலை, பள்ளியில் அப்படியே சுற்றுவாங்க. யாராவது ஏதாவது பேசி அவங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டா அவனுக்கு ஆபத்து வரும். கடைக்கு போவாங்க, கடையில் போய் லாட்சியில் கேஷியரில் உட்காந்து லாட்சியை இருப்பாங்க, பணத்தை எடுப்பாங்க, வாரவங்களுக்கெல்லாம் சதக்கா கொடுத்துருவாங்க. கடைக்காரர் கையை கட்டி பார்த்துட்டே இருப்பாங்களாம். ஆனால் அன்றைய நாள் அவர் காண்ற லாபம் ஒரு மாசத்தை போதுமா. ஏன்னா அப்படி ஒரு விலாயத்துடைய ஒரு தரம் தான் அது. எங்கேயாவது உங்களுக்கு அல்லாஹ்வை நேசிச்சு பைத்தியம் வார அளவுக்கு வந்திருக்கா? மத்ததை நேசிச்சு பைத்தியம் வார அளவுக்கு எல்லாம் வந்துட்டு அல்லாஹ்வை நேசிச்சு எங்கேயாவது பைத்தியம் வந்திருக்கா? எங்களுக்கு யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு தரமாய்க்கும். அப்படி ஒரு நிலைமை. சையதுனா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்தூப் என்று யாருக்குமே தெரியாது. அந்த காலத்தில் ஒரு இமாம் இருந்தாங்க, சையதுனா முஜாஹித் ரலியல்லாஹு. அவங்கள பின்னால ஒரு படையே தெரியுமாம். இந்த நேரம் ஒரு படை தெரிஞ்சோண்டே இருக்கு. இமாம்ட பின்னால போறாங்க, இமாம் பின்னால போறாங்க. ஒரு நாள் முஜாஹித் ரலியல்லாஹு அவங்களோட பின்னால கூட்டம் அப்படியே பெய்து கொண்டு இருக்கும் போது ஷிபிலி ரோட்டோரமா விளையாடி கொண்டு இருக்கிறார். சின்ன புள்ள மாதிரி, பெரிய ஆளு, சும்மா பழைய உடுப்புகள் உடுத்து கொண்டு அப்படியே திரிஞ்சு கொண்டு இருக்கிறார். முஜாஹித் ரலியல்லாஹு ஓடி போனாங்க, சலாம் கொடுத்தாங்க. ஷிபிலி ரலியல்லாஹு நெத்திய முத்தமிட்டாங்க. எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது, இந்த ரோட்ல விளையாடி திரிற ஊத்த உடுத்த மனுஷனையா முஜாஹித் இமாம் முத்தமிடுறாரு? யாருப்பா இவரு கேட்டாங்க. முஜாஹித் இமாமுடைய மாணவர்கள் கேட்டாங்க, இமாமே ஷிபிலி எதுக்கு நீங்க முகந்தீங்கடா? சொன்னாங்க முஜாஹித் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நேத்து இரவு நான் பெருமானாரை கனவிலே கண்டேன். நான் இப்ப எப்படி ஷிபிலியை முத்தமிட்டேனோ அதே போல் பெருமானார் முத்தமிட நான் கண்டேன் என்றாங்க. ஷிபிலியை யார ரசூலல்லாஹ் நீங்க முத்தமிடுறீங்கன்னு நான் கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், ஷிபிலியுடைய வாய் என் மீது ஸலவாத்து சொல்லாத நேரமே இல்லை என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் நான் முத்தமிட்டேன் என்றாங்க. முஜாஹித் ரலியல்லாஹு அன்ஹு ஷிபிலி ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை நெத்திய முத்தமிட்டாங்க. அதுக்கு பின்னாலதான் அவங்க பெரிய ஒரு மஜ்தூப் அலி என்றதே கண்டுபிடிச்சாங்க. வெள்ளிக்கிழமை ராவுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பேர்ல ஸலவாத்துக்கள் அதிகமாக சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய சலாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. எப்படி எடுத்து காட்டப்படுது தெரியுமா? இந்த ஊர்ல இன்னாருடைய மகன் இன்னார் என் மீது ஸலவாத்து சொன்னார், சலாம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அப்படியே பதில் சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னால், ஏண்ட பேரை சொல்லி இப்ப நீங்க சலாம் சொன்னீங்கல்ல, முஹம்மதுடைய மகன் அஹ்மத் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார், அல்லது அஹ்மதுடைய மகன் முஹம்மத் உங்களுக்கு சலாம் சொல்கிறார், பதில சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க கபர்ல எல்லாருக்கும் முன்னால வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. எப்படி வருவாங்க? ஒரு அதாவது மஜ்தூபுடைய காலத்தில் இருக்கக்கூடிய அபுதாலிகளுடைய தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிக்கே பல இடத்துக்கு போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் கபறுகள் இருக்கிறதோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் கேள்வியுடைய நேரத்தில் வருவார். பெருமானார் பிறந்த நாள்ல யா நபி சலாம் அலைக்கும் அப்படின்னா என்ன? இதுவும் சலாம் தான். யா நபி சலாம் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅஸு ஹய்யா. நான் பிறந்த நாள், நான் மௌத்தான நாள், நான் உயிரோட வரும் நாள், 3 நாள்லயும் எனக்கு சலாம் உண்டாகட்டும். சலாம் அலைய யௌம உலித்து, நான் பிறந்த நாள், பிறந்த நாள் என்று ஒன்றே இல்லை என்றா குர்ஆன்ல தான் இருக்கு பிறந்த நாள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, யஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து, நான் பிறந்த நாள், வயோம அமூத்து, நான் மௌத்தாகும் நாள், வயோம உபஅஸு ஹய்யா, மறுமை நாளில் நான் உயிருடன் எழுப்பப்படும் நாள். அந்த நாளில் எல்லாம் அல்லாஹ்வுடைய சலாம் எனக்கு உண்டாகட்டும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொண்டாங்க. அதே ரசூலுல்லாஹ் பிறந்த நாளிலும் மரணித்த நாளிலும் தான் நாங்கள் யா நபி சலாம் அலைக்கும் என்று அழைக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல சொன்னதை தான் நாங்க செய்கிறோம். அதனால எந்த வித தவறுமே இல்லை. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் என்று சலவாத்தை சொல்லி சலாம் வைத்த சொல்லி அழைக்கிறோம். அதிலேயும் சிலவங்க யா நபி படிக்கும் போது உட்கார்ந்திருந்தா எழும்பி நிற்பாங்க. எழும்பி நிற்கணும் கண்டிப்பா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு ஹாலிராகுவத, இது யார் யாரெல்லாம் தஸவுஃபை நம்புகிறார்களோ அவங்க எல்லாருக்கும் சொல்றேன்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யா நபி படிக்கும் போது ஹாலிராகிறத நிறைய வழிமாறுகள் கண்ணால கண்டிருக்கிறார். இப்ப வாராங்க, அதை பார்க்கக்கூடிய கண் எங்களுக்கு இல்லை, அவ்வளவுதான். அதனால தான் எழும்பி நின்று மரியாதையாக யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலாம் சொல்லுகிறோம், ஸலவாத்தும் சொல்லுகிறோம். புனிதமே நிறைந்த வெள்ளிக்கிழமையுடைய இரவிலே, அதுவும் ரபீஉல் அவ்வலுடைய வெள்ளிக்கிழமை இரவிலே, விசேஷமான இந்த நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்தி அந்த பெருமானாருடைய அன்பிலே பாசத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அன்னவர்களுடைய குடும்பத்தார்களாகிய அஹ்லு பைத்துகளையும் அன்னவர்களுடைய சஹாபாக்கள்களாகிய உயர்ந்த சுவனவாதிகளையும் தாபியீன்களாகிய அந்த சஹாபாக்களை கண்டவர்களையும் இறை நேசர்கள் என்று எவர்களெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களையும் அன்பு வைத்து ஆதரவு வைத்து அவர்களுடைய நேசத்தை பெற்ற நன்மக்களாக எங்களை ஆக்கியருள்வாயாக. பாவம் செய்த பாவிகளாக நாம் இருந்தாலும் எங்களை அவர்களுடன் சேர்த்தருள்வாயாக. அவர்களுடைய அந்த நறுமணத்தின் மூலமாக எங்களில் இருக்கும் பாவங்கள் தொலைந்து நாமும் நறுமணம் உள்ளவர்களாக மாறும் நல்ல தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. மரணிக்கும் வரை அந்த பெருமானாருடைய அன்புடன் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக எங்கள் ரூஹுகள் உடம்பை விட்டு பிரியும் போது நாம் எந்த மனிதரை உலகத்தில் காண வேண்டும் என்று தவித்தோமோ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எங்கள் கடைசி நேரத்திலாவது எங்கள் கண்முன்னால் காட்டி எங்கள் ரூஹுகளை பிரிய வைப்பாயாக. புனிதமே நிறைந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வாயாக. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் பெருமானாருக்கு அருகாமையில் நாம் எழுப்பப்பட்டு அங்கே வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. உலகத்திலே அவரை விட்டும் தூரமாக வாழ்ந்தாலும் கல்பில் நாம் நெருக்கமாக இருக்கிறோம். அதனால் சொர்க்கத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பாயாக. இறைவா, உன்னுடைய கடமைகளை சரிவர எடுத்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கியருள்வாயாக. உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.